நம்ம எல்லாரும் அவங்களோட எதிர்பார்க்கக்கூடிய பஞ்சபட்சி பஞ்சாங்கத்துடைய நாயகன் நம்ம ஐயா அவர்கள் வந்து பஞ்சபட்சி பஞ்சாங்கத்தை பற்றி எப்படி எழுதியிருக்கார், அவங்களுடைய விஷயங்கள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து ஒரு விளக்க உரையாக அழைக்கும் போல உங்கள் எல்லாத்துடைய ஆதரவுடைய ஐயா அவர்கள் வந்து பேச வைக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமைனால உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்ன வந்து வணக்கம் சொல்ல முடியலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நிறைய ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். தருமபுரியில் நான் இப்போ தான் முதல்ல வந்து தங்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து தங்குறோம். போன வாரம் கோவிந்தரா சார் வந்திருந்தாரு, வந்து பார்த்துட்டு வந்திருந்தாரு. அதில் வந்து 2 நாள் நம்ம கூடயே இருந்து ஐயா கனகம் சுப்பிரமணியம் அவர்களும் நம்ம பாப்பிரெட்டுப்பட்டி சத்தியமூர்த்தி அவர்களும் நம்மளை கூடயே இருந்து சாப்பிட வச்சு நைட்டு பல சாப்பிட வச்சு தான் வீட்டுக்கே போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல வரவேற்பு, நல்ல சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி நன்றியிலேருந்து அத்தனை ஏற்பாடுகளும் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தருமபுரி வந்தோட முதல்ல போய் பால் பாயசம் அவங்க வீட்டில் எதிர்பார்க்காம ஐயாவோட துணையாளராக பால் பாயசம் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வந்து இப்போ இவர் சொன்ன தகவல் தான் நான் மக்களுக்கு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருக்கும், கட்டாயம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனா எங்க இருந்தும் அந்த கோயிலுக்கு வருவாங்க. இந்த கல்யாண காமாட்சி அம்மன் கோயில் வந்து 446 வருஷத்துக்கு முன்பாக சிவவாக்கியர் கொடுத்த லிஸ்ட்ல இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் என்ன ஜாதகம் பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கோயில் கொடுத்துருப்பேன். மினிமம் 10 கோயில் கேரண்டி, அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அதெல்லாம் குறையே வைக்க மாட்டேன். 10லேருந்து 5 கோயில், 4 பேர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா 48 கோயில் கொடுத்துருவேன். போயிட்டு வரதுக்கு தமிழ்நாடு நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். ஸோ அதில் வந்து எந்த குறையும் வைக்க மாட்டேன். ஜாதகம் பார்க்கறதுக்கு வேணால் லேட் பண்ணுவேன் தவிர கோயிலில் குறை வைக்கவே மாட்டேன். அதெல்லாம் நிறைய மதம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இது நான் ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட் அல்ல. இது வந்து சிவவாக்கியர் ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டு. அதுதான் ஒவ்வொருத்தருக்கு ஏன் மாறி 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 வந்து ஓலைச்சுவடியிலேருந்து இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம உங்களுக்கு பிரிண்டாக கொடுத்தோம். நான் போய் கோயில் வாங்கின காலத்தில் படித்த காலத்தில் கையில் தான் எழுதிக்கணும். இந்த நானமன் குருநாதரில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு முறை தான் போய் எழுதணும். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு முறை தான் கிடைக்கும். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் அடுத்த கோயில் கிடைக்கும். இப்போ நம்ம அப்படி இல்லை, சரி கோயிலுக்கு போனால் சரி போகட்டும் சொல்லிட்டு பெரிய லிஸ்டாக எடுத்து கொடுத்துட்றோம். அதில் கல்யாண காமாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது. ரொம்ப நாள் ஆசை அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நகராட்சி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், அந்த கோயிலுக்கு வரணும் அந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். கடைசியில் திருஆவணியன்குடி கும்பாபிஷேகம் நடந்தது. அங்கே ஈவோ நம்ம கிளைண்ட்டு அவர் நம்மளை கூப்பிட்டுருந்தார் கும்பாபிஷேகத்துக்கு, என்னால் போக முடியல. கடைசியில் ஐயா வந்து இவரும் அவருடைய சம்பந்தி தான் அங்கே போய் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஐயா அங்கே பிரசாதத்தோட நம்ம ஆஃபீஸுக்கு வர்றேன். அப்போ இன்னைக்கு 21 சேலத்தில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தது. சேலத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக ஐயா வந்தவுடனே ஐயா ஒரு 2 வாரத்தை பேசினார், ஏன் நம்ம ஊரில் ஏதாவது ஃபங்க்ஷனை பண்ணலாமே அப்படின்னு. சரி ஓகே அங்கேயே பார்த்துடலாம் அப்படின்னா, கோயில் பக்கத்துலேயே மண்டபம் இருக்கு, நம்ம அங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பக்கத்துலேயே மண்டபம் ஏற்பாடு எல்லாம் ஐயா ரொம்ப சிறப்பாக பண்ணி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நம்ம முதல் முறையாக ஏன் இந்த பஞ்சபட்சிக்கு இப்படி டெய்லி ஷீட் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சபட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜோதிடத்திற்கு முற்பட்டது. ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கலையை நீங்க வந்து பராசுரர் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பாக ஜோதிடம் வந்து பஞ்சபட்சி வடிவுதான் அன்னைக்கு இருந்தது. அரசர்களுக்கு மட்டுமே, எப்பவுமே சாதாரண மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அந்த காலத்துல. அப்போ அரசர்கள் மட்டும் பயன்படக்கூடிய வகையில் ஒன்றை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காகபுஜகண்டர்கிட்ட யார் இந்த வேண்டுகோளை வச்சாங்கன்னு தெரியல, அவங்க பேர் இல்லை, ஆனா உருவாக்கின காகபுஜகண்டர் இன்றும் நம்மோடு இருக்கிறார். ஸோ காகபுஜகண்டர் தான் முதல்ல இந்த மெத்தடை கண்டுபிடிக்கிறார். அரசர்களுக்கு மட்டுமே இந்த மெத்தடு பயன்பட்டு வருது. அப்புறமேல கொஞ்சம் மந்திரிகள் மூலியமாக இது வெளியில வருது. வெளியில வந்தவர்களுக்கு சரியா புரியாமல் போகிறது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இது அப்படியே மக்களிடம் பரவ ஆரம்பிக்கிறது. ஒரு காலத்தில் பஞ்சபட்சி தான் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஜோதிடமாக இருந்தது. அதன் பிறகு ஜோதிட முறைகள் கிரகங்கள் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு நினைச்சு நம்ம இன்னைக்கெல்லாம் ஆண்ட்ராய்டு ஆப்லேயே பார்த்துக்கிறோம்.
பொருத்தம்லாம் யாரும் ஜோடத்தெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்மளே ஆண்ட்ராய்டு ஆப்ல போட்டு பொருத்தம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளே பொண்ணு வீட்டில் எஸ்ஆர்லாம் சொல்றது அளவுக்கு இன்னைக்கு ஜோதிடம் வளர்ந்து விட்டது. இந்த பஞ்சபட்சி வந்து பஞ்சாங்கத்துல ஒரே ஒரு பக்கம் இருக்கும். ஒரே ஒரு பக்கம் பஞ்சாங்கத்துல பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும். அதுக்கு மேல அதுல எந்த டீட்டெயிலும் அது இருக்காது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து முதல்ல 6th 7th கிளாஸுக்கு போயிருப்போம். மேக்ஸ் வாத்தியார் வந்து ஒரு கிளாஸ் இருப்பார். அது எதுவுமே நமக்கு புரியாது. புரிஞ்சா எல்லாம் நோட் எழுதிக்க அப்படின்ட்டு போயிடுவார். அந்த மாதிரி இந்த பஞ்சபட்சி எடுத்தோம்னா எதுவுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆரம்பத்துல புரியல. அப்புறம் இது சம்பந்தமான தொடர்புகளுக்கு நிறைய கிடைச்சது. இதை பயன்படுத்தி வெற்றி பெற்றக்கூடிய நண்பர்கள், இதை சரியாக பயன்படுத்தக்கூடிய அன்பர்கள், அவர்கள் வாழ்க்கையில பெறக்கூடிய வெற்றிகள் இவ்வளவு இந்த அளவுக்கு வேலை செய்யுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு கொண்டு வரக்கு முன்னாடி நம்ம அதை சோதனை பண்ணுவோம். சரி, ஓகே, நம்ம அதை போட்டு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு இந்த பஞ்சபட்சியை கொடுத்தோம். ஏகப்பட்ட வெற்றியை நம்ம வந்து இந்த பஞ்சபட்சியில சந்திச்சோம். அதன் பிறகு சரி, இதை நம்ம ஒரு வீடியோவா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா இதை பண்ண ஆரம்பிச்சோம். அதன் பிறகு இந்த கிண்டு நிறுவனம் நம்மளுடைய கிளைண்ட் ஒரு முக்கியமான நேரம் அவங்களுக்கு நம்ம குறிச்சு கொடுத்தோம். அவங்க போய் அதில் வெற்றியோட வந்து அவங்க கேட்டாங்க, இதை வேற லெவலில் எதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அப்போதான் நம்ம வந்து புத்தகமா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி புத்தகம் எழுத ஆரம்பிச்சோம். ஒரு தடை 2 தடையெல்லாம் இல்லை, பல்வேறு தடைகளும். இன்னைக்கு வந்து எனக்கு ஏற்பட்ட உடல்நல பிரச்சனைகள்ல 70% பிரச்சனைக்கு பஞ்சபட்சி நம்ம தொகுக்க ஆரம்பிச்சது முக்கியமான காரணம். அப்புறம் தான் இதை முறையாக காக பூஜை கிட்ட போய் அவர்கிட்ட அவர் குரு பூஜை வச்சு அவர்கிட்ட வழிபாடு செய்து அதன் பிறகு இந்த புத்தகத்தை நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சோம். இது வந்து உங்க கையில வந்து இப்போ ரொம்ப ஈஸியா கொண்டு சேர்த்துட்டேன். பட் ஆனா இது சாதாரண வேலை கிடையாது. இதை வந்து 365 நாளை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒரு பறவை ஒரு நாளைக்கு என்ன வேலை செய்கிறது? மொத்தம் 5 பறவை, 27 நட்சத்திரத்தை 5 பறவைகளாக, பஞ்சம்னா 5, பட்சின்னா பறவை. அப்ப 27 நட்சத்திரத்திற்கும் அவர் வந்து பறவை சொல்லி, அந்த பறவை பகல் 5 ஜாமத்தில் என்ன வேலை செய்கிறது, இரவு 5 ஜாமத்தில் என்ன வேலை செய்கிறது. இந்த நேரம் எல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சது நம்ம ஆங்கிலேயர் வருகைக்கு அப்புறம் தான். 24 மணி நேரம் கடிகாரம், நைட்டு 12 மணியோட நாள் மாறுது அப்படிங்கிற முறையெல்லாம் நமக்கு யார் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க? இங்கிலாந்துக்காரன் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனான். நமக்கு வந்து சட்டை போடுறதுக்காக தான் சொல்லி கொடுத்தான். பேண்ட்டு சட்டை உருப்படாம போற எல்லா வழியும் அவன் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போனான். அதாவது கை கட்டினாதான் மரியாதை. நமக்கு சட்டை போடுற பழக்கமே கிடையாது. தமிழர் என்னைக்கா சட்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? பவனத்தை கட்டி ஏற ஓட்டுறதான் நம்ம பழக்கமே. நமக்கு சட்டை போடுற சொல்லி கொடுத்தது அவன் தான். அதனால அவன் என்னென்னலாம் விற்கணும்னு நினைச்சானோ அதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை பயன்படுத்த வச்சு இன்னைக்கு நம்புறோம்ல. கோல்கேட் பேஸ்ட்ல பல்லு விளக்குனாதான் பல்லு நல்லா இருக்குன்னு இன்னைக்கு நம்ம நம்புறோம்ல. யாராவது வேலை பூச்சி தேடுறோமா? சின்ன வயசுல வேலை பூச்சி தான் தேடிட்டு இருந்தான். முதல்ல ஒரு விஷயத்த ஒருத்தனை வாங்க வைக்கணும், என்ன பண்ணணும்? அது நல்ல பொருள்னு முதல்ல அவன் நம்ப வைக்கணும். இதைத்தான் நமக்கு ஆங்கிலேயர்கள் நமக்கு வெகுவாக செஞ்சுட்டு போனாங்க. ஆனா தமிழ் முறைப்படி இன்னைக்கு வந்து அடுத்த நாள் விடிஞ்சாதான் நம்ம கிளம்ப ஆரம்பிக்கணும். நம்ம வந்து சூரிய உதயத்தை வைத்து நாம் ஜாதகத்தை கணிப்பவர்கள். நம்ம வந்து அந்த காலத்திலேயே சூரிய உதயத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டவன் தமிழன் மட்டுமே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்திலேயே 2 முறை இருக்கிறது. சூரிய உதயம், சந்திர உதயம்னு 2 இருக்கு. ஒரு சில மேலை நாடுகள்ல சந்திர உதயத்தையும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனா நம்ம தான் சூரிய உதயத்தை வைத்து ஜாதகத்தை கணிக்கிறோம். அப்போ ஒரு ஜாமம் என்பது நம்மளாம் சொல்லுவோம், ஜாம போடாங்கி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நடு ஜாமத்துல வந்திருக்காம அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்க ஜாமத்துல போகணும், இந்த வார்த்தைகளை நம்மகிட்ட பழக்கத்துல இருந்தது ஒரு காலத்துல. இதுல என்னன்னா, ஒரு நாளைக்கு பகல் 5 ஜாமமாக பிரிக்கிற 2 மணி நேரம் 24 நிமிடம் என்பது ஒரு ஜாமம். சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம், சூரிய அஸ்தமனத்திலிருந்து மீண்டும் சூரிய உதயம். இதுல இந்த பறவை என்ன செய்கிறது? நீங்க போய் இப்போ ஒரு வேலை செய்ய போறீங்க. இதுல வந்து எப்படின்னா, எல்லாருக்கும் இப்போ அவங்க சொன்ன மாதிரி ராகு காலம் நல்ல நேரம் எல்லாம் காலண்டர்லயே பார்த்துறோம். நீங்க வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. தர்மபுரியை சேர்ந்த ஐயா நத்த பிடித்த வக்கீல் அவர்கள், நல்ல வக்கீல், வாங்க. 3 பேருமே வக்கீல, சந்தோஷம், வாங்க. நமக்கு சின்ன தகவல்.
TN 30K7853 ஒரு கார் வெளியே நிற்குது. அதை கொஞ்சம் மாற்றி போட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா காரும் போகிற இல்லாமல் டிராஃபிக்ல இருக்கான். TN 30K7853 கொஞ்சம் வண்டி மாற்றி போட சப்போர்ட் பண்ணுது. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ராகு காலம்னா கெட்ட நேரம்னோ, காலண்டர்ல குறிப்பிட்டிருக்கிற நல்ல நேரத்துல பண்ணா எல்லாம் விளங்கிடும்னோ, யமகண்டத்துல எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நமக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஜோதிடத்தை நம்ம போய் ஜோசியம் பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஜோதிடத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். முதல்ல ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும். எதெல்லாம் நமக்கு தேவை, எதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மகிட்ட ஜாதகம் பார்த்த பல பேருக்கு குரு முடக்கத்துக்கு என்ன சொல்லியிருப்பேன்? யமகண்ட நேரத்தில் வேலை செய்தால்தான் வெற்றி பெறும். இதுக்கு என்ன உதாரணம் நிறைய சொல்லுங்க அப்படின்னா, நான் உதாரணம். என்னுடைய முதல் அலுவலகம் 6 ரூம்ல சேர் டேபிள்லாம் கிடையாது, கீழே உட்கார்ந்து ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன். அது அஷ்டமி அன்னைக்கு யமகண்ட நேரத்தில் துவங்கப்பட்டது. 2வது சோழபுரியம்மன் கோயில்ல போய் ஐயா என்னை வாழ வைத்த தெய்வம் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த கோயில போய் உட்காந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிற அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு கரெக்டா யமகண்ட நேரத்துல தான் திறக்கிறோம். அன்னைக்கு நான் அவரை கூப்பிடவே இல்லை, கூப்பிட்டா வரமாட்டாரு. அப்புறம் பெருசா ஒரு அலுவலகம் போடுறோம், அதுக்கு பத்திரிகைலாம் அடிக்கிறோம். அந்த பத்திரிகை வாங்கின எல்லாருக்கும் தெரியும். அந்த பத்திரிகை நான் நம்ம பேஸ்புக்ல இருக்கு, ஒரு நாளைக்கு ஷேர் பண்றேன். அஷ்டமி திதியில் யமகண்ட நேரத்தில் அலுவலகம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஒரு ஜோசியம் 2 ஜோசியம் இல்ல, ஒரு 1000 பேர் நான் கூப்பிட்டுருப்பான். எங்க என்னங்க பண்றீங்க நீங்க? இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க அஷ்டமி திதியில யமகண்ட நேரத்துல அப்படின்னு. எனக்கு குரு முடக்கம். குருவுடைய துணை கிரகம் யமன். ஒரு கிரகம் உங்களுக்கு முடங்கி போச்சுன்னா அதோடைய துணை கிரகம் தான் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். யமன் என்ற கிரகம் உயிரை எடுக்கக்கூடிய கிரகமே அல்ல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? யமகண்டம்னா அதை கெட்ட நேரம் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே கெட்ட நேரம் தெரியுமா? காலன், சூரியனின் துணைக்கோள் காலன் தான் ஒரு உயிரை எடுப்பது அப்படிங்கிற ஒரு வேலையை அதான் செய்யும். நம்ம காலன் ஒரு வரை காத்திருந்துதான் நம்ம இந்த காலனையும் யமனையும் ஒன்னா புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படாம போனதுக்கு காரணம். காலன் வேறு, யமன் வேறு. 9 கிரகம் இருக்கு இல்லையா? 9 கிரகத்துக்கும் 9 துணை கிரகம் இருக்கு. சந்திரன்னா அதுக்கு துணை கிரகம் இருக்கு, பைவேறு. அதே போல புதனா அதுக்கு துணை கிரகம் இருக்கு, அர்த்த பிரகடன். யமனுடைய துணை கிரகம் யமன். இவரோட குருவோட துணை கிரகம் யமன். சனியோடைய துணை கிரகம் தான் நம்ம பார்க்கிற மாந்தி. இதுல செவ்வாய்க்கு மட்டும்தான் 2 துணை கிரகம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் முருகனை செவ்வாயாக உருவப்படுத்தி முருகனுக்கு 2 மனைவின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அதெல்லாம் விளக்கணும் புரியாது. எப்ப செவ்வாய்க்கு 2 துணை கிரகம், அது ஒண்ணு நார்த்து ஒண்ணு சவுத்து அப்படின்னு சொன்னா புரியாது. முருகனுக்கு 2 பொண்டாட்டி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்னை வரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கோம்ல. திருப்பரங்குன்ற வரைக்கும் போய் வேளாடிட்டு இருக்கோம்ல, முருகனுக்கு 2 பொண்டாட்டி இல்லை இல்லையா? செவ்வாய்க்கு தூமன் மிருத்தியும்னு 2 கிரகம். இதுல தூமன் வேலை செய்தா மிருத்தி வேலை செய்தான்னு கண்டுபிடிக்கிறதா என் வேலை. நீங்க ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? நீங்க ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டேன். இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான் இருந்திருக்கு, இது நடந்திருக்கு, இது நடக்கும், இது இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி முடிச்சிருவேன். ஆனா விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துக்கு வாய்ஸ் அனுப்புறோம்ல, அப்பயே கால்குலேஷன் ஆயிடும். உங்களுக்கு யமன் வேலை செய்தா, தூமன் வேலை செய்தா, மிருத்திய வேலை செய்தா, எந்த கிரகம் வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணாதான் ஜோதிடம். 9 கிரகங்கள் மட்டுமே ஜோதிடம் அல்ல. நம்ம நேரம் என்ன பண்றோம்? திறந்தவொடனே கட்டத்தை தான் பாக்குறோம். நேற்று கூட நம்ம வக்கீலையா சொன்னார், திறந்தவொடனே எல்லாம் கட்டத்தை தான் பாக்குறோம். நீங்க என்ன தெரியுறீங்க அப்படின்னு இல்ல, நீங்க என்ன நாமயோகம்னு தெரியுங்க. நேற்று ஜாதகத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஐயா கன்னிலக்னம் 7ல புதன் நீச்சம், எங்க அவர் சொந்த நட்சத்திரத்துல. இப்ப அவர் ஜாதகத்தை போட்டே கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? படிப்பு வராது. லக்னாதிபதி 7ல போய் நீச்சம். முதல்ல புதன் நீச்சனாலே படிப்பு வரான்னு நினைச்சிட்டு இருக்கோம். லக்னாதிபதியே போய் 7ல நீச்சா, ஆனா அவர் வக்கீல், லீடிங் லாயர், மெத்த புத்திசாலி. எப்படி தெரியுமா? பிரீத்தி நாம யோகம், யோகாதிபதி 7ல இருக்க, 7ல லக்னத்தை பார்க்க. இதைத்தான் நாம சொல்ல வரோம். 3 8 12ல மறைஞ்சிருச்சுனாலே அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். 12ல சூரியன் மறைஞ்சு அப்பா செத்து போயிடுவாரு,
12ல் சந்தனம் பதிஞ்சா அம்மா செத்து போயிடுவாங்க, 12ல் 8ல் போய் கிரகணம்னா தண்டனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு என் ஜாதகத்தை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு சனி 3ல் மறைவு, செவ்வாய் 6ல், சந்திரன் குரு 8ல், 12ல் சூரியன். எங்க அப்பா என் 36 வயசுல தான் செத்து போனார். ஏன்னா பிறந்தவங்க எங்க அப்பா செத்து இருக்கணும்ல, 12ல் சூரியன், அந்த மறைஞ்சிருக்கணும்ல. 6ல் 2 7 கூடையவன் செவ்வாய் எனக்கு. அப்ப 2ஆம் இடம் என்னங்க? குடும்பம். 7ஆம் இடம் என்ன? மனைவி. அப்ப மனைவி அமைஞ்சிருக்க கூடாதுல்ல. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, எனக்கு 5ல் ராகு. என் ஜாதகத்தை பார்த்த எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், உனக்கு கல்யாணமே நடக்காது, குழந்தை நடக்காது. ஏன்னா 2 7 கூட போய் 6ல் மறைஞ்சிட்டா, 5ல் ராகு இருக்கு, இங்க சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்கு. ஒரே ஒரு ஆள் சொன்னார், எனக்கு என்ன நீ சாமியார் ஆயிடுவேன். சுக்கிரன் கேது சேர்ந்தா சாமியார், அதில் மாற்றமே இல்லை. சாமியாரே ஆகலாம், சாமியார் வாழ்க்கை வாழ வைக்கும். சாமியாரா வந்துதான் சாமியார் வாழ்க்கை இல்லை. பல பேர் சாமியார் ஆகாமே சாமியார் வாழ்க்கை வாழலாம். வெளியே சொல்றது அவ்வளவுதான். நான் வெளியில சாமியாரா வந்துட்டேன், அவ்வளவுதான். ஆனா 5ல் ராகு இருந்தா பொது விதின்றது எல்லாத்துக்கும் கொண்டு 5ல் ராகு இருந்தா யாருமே குழந்தை வரக்கூடாதுல்ல. ஆனா என் பையன் அசத்துங்க தான் இருக்கிறான். இயற்கை என்ன செய்கிறது அப்படிங்கறத முதல்ல நாம் இயற்கையோடு சென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் போய் 3ஆம் இப்ப எனக்கு குருதசை நடக்குது, குரு 8ல் நிக்கிறாரு. ராகுதசை நடக்கும் போது நான் என்ன, ராகுதசை நடக்கும்போது போய் ஜாதகத்தை கொண்டே காட்டினோடனே எல்லாரும் ராகுதசை எல்லாரும் சொல்லுவாங்க, தம்பி ராகுதசை முடிஞ்சாலும் உனக்கு இப்படி தப்பா இருக்கும். குருதசையில குரு 8ல் மறைஞ்சிட்டாரு, சரியா, உனக்கு வேலை செய்ய மாட்டாரு. குருதசை ரொம்ப கஷ்டம், நீ இப்படியே மீறி வாழ்நாள் போது சம்பாதிச்சின்னா மாசம் ஒரு 5000 சம்பளம் வாங்கினீங்கன்னா பெரிய விஷயம் தம்பி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நான் என்ன நினைப்பேன், பேச்சுக்காவது நல்லா இருப்பான்னு எவனா சொல்ல மாட்டீங்களா? சும்மா காய்ச்சி சரி ஒரு 6 மாசம் கழிச்சு நல்லா இருப்பா, அப்ப சொல்லிட்டா படிக்கா முத்தா ஊத்துற போது ஒரு 6 மாசம் கழிச்சு நல்லா இருக்கும் போய் போல அப்படின்னு தான் கூட சந்தோஷமா வந்துருவோம்ல. இதுல பாருங்க, நான் ராகு திசையோட பாதியில ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ராகு திசையே அப்போ 9 வருஷம் இருக்கு, இந்த பக்கம் குரு 16 வருஷம். அதுக்கப்புறம் வாழ்ந்தா என்ன, வாழாட்டியம் இல்லையா? குரு 16 வருஷம் அவர் போயிடுவாரு. அப்புறம் சனி வருவாரு, சனி 3ல் நிற்கிறாரு. சனி ஆல்ரெடி 3ஆம் இடத்துல நின்று இருக்கிறாரு, அதுவும் காலப்பங்கு மறைஞ்சுட்டாங்க. அப்ப எந்த கிரகம் தான் நமக்கு வேலை செய்யும்? எதுவுமே வேலை செய்யாம ஒருத்தர் எப்படி வாழ முடியும் அப்படின்னு என் குருநாதர் மட்டும்தான் என் ஜாதகத்தை சொல்லும் போது விஷயம் சொன்னார். தம்பி லக்னத்துல புதன் நல்லா படிச்சிருப்ப, சூப்பரா படிச்சிருப்ப, 9-12 அதிபதி. அதனால நிறைய வெளிநாட்டு தொடர்பு எல்லாம் ஏற்படும், நல்லா நிறைய புத்திசாலித்தனம் உண்டு. இது வரைக்கும் அதை வச்சு நீ எதுவும் கொடுக்கறது இல்லை, எல்லா அணியுமே தேவையில்லாத அணிதான், எல்லாத்தையும் ஓரமா வச்சிருவோம். 2வது 2 7 கூடிய செவ்வாய் 6ல் இருக்கிறது. ஆனால் யோகாதிபதி அதுதான் மேட்ரு. 7 கூடிய 4ல் மறைஞ்சா மனைவி அமைய கூடாதுல்ல. நான் சித்தி நாமையவா, எனக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம், என் மனைவி நட்சத்திரம் அவிட்டம். என் மனைவி கூடிய மாமா இன்னைக்கு வரல, நான் ஆக்சுவலா வர சொல்லியிருந்தேன். எங்க மாமா பையன் இருக்கா, போய் ஜாதகம் போய் பாக்குறேன். என் ஜாதகத்தையும் திவ்யா ஜாதகத்தையும் கொண்டு போய் பாக்குறான். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண 3 மாசம் செத்து போறான்னு சொல்றாங்க. மேச்சர் ரவி இறந்து போயிட்டாரு. பல பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு மேச்சர் ரவி தெரியும். அவர் தான் இந்த வார்த்தையை சொன்னார் என்கிட்ட. என்ன உட்கார வச்சே சொல்றாரு, தம்பி நீ சாகருக்கு தயாரா இருந்துங்க. இப்ப என்ன போருக்கா தயாரா இருக்கிற, நீ என்ன பொசுக்கு சாகத்துக்கு தயாரா இருக்கிற அப்படின்னு. ஏற்கனவே லவ் பண்ணியாச்சு, கல்யாணம் பிக்ஸ் பண்ணியாச்சு, வேற வழி இல்லை. என்ன எவனுக்கு நமக்கு எவனும் பொண்ணு கொடுக்கல, அது வேற மேட்ரு. இருக்கிற ஒரே பொண்ணு அதுதான். இப்ப அதையும் விட்டு போட்டா எங்க பொண்ணு தேடுறது இல்லையா? உண்மையா இல்லையா? நம்ம இருக்கிற கருப்புக்கு, நம்ம இருக்கிற சைஸுக்கு நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ணதே பெரிய ஈஸியா. இதை விட்டு போட்டு நம்ம இன்னொரு பொண்ணை தேடணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு எங்க மாமா வந்து ஒரே பையன், நல்லா வாய்ப்பு இல்லை ராஜா, கல்யாணமே வேண்டாம். இதை வந்து அந்த பொண்ணை திருப்பி திவ்யா வீட்டுக்கு வந்துட்டா, எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு திவ்யா வீட்டுக்கு வந்துருச்சு. அதை வச்சு நாங்க ஜாதகம் பார்க்க போறோம். அதுவே பெரிய குற்றம். முதல்ல லவ் பண்றவங்க ஜாதகமே பார்க்காதீங்க, லவ் பண்றாங்க ஜாதகமே பார்க்காதீங்க. ஜாதகம் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டா லவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு ஜாதகம் வாங்கிடுது. பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் எல்லாம் டேட் ஆஃப் பர்த் எடுத்து அது என்ன நாம நமக்கு செட் ஆகுமோ ஆகாதா அப்புறமா போய் ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்புறமா போய் ஜோடிட்ட போய் இதை தேடிட்டு இருக்க வேண்டாம்ல. அப்புறம் சரி எங்க மாமாக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். மாமா நம்ம அண்ணமார் கோயில்ல தான் நான் அவத்துல தான் நான் பிறந்தேன், அங்க போய் ஒரு பூ கேட்போம், பூ வந்துச்சுன்னா கல்யாணம், இல்லைன்னா வேண்டாம் வேண்டலாம். நானும் திவ்யாவும் நேரம் போனோம், போய் பூ கேட்டோம், பூ வந்தது.
கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பின்னாடிதான் எனக்கு தெரியும், எனக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம், என் மனைவி அவிட்ட நட்சத்திரம். நீங்க திவ்யா கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சாதாரணமான நிலைமை தான். நாங்களாம் ரொம்ப சாதாரணமான இடத்துல தான் வந்தது, எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு இதுக்கு நல்லா இருக்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இது வரைக்கும் ஒரு முறை கூட கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதே கிடையாது. என்னை விட எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிறான். இதை விட வேற எனக்கு எதுவுமே தேவையே கிடையாது. மாசத்துல 3 நாள் தான் வீட்டுல இருக்கேன். உண்மையிலே சொல்ற, சுதந்திரமா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதே போல முதல்ல நம்ம ஆபீஸ்க்கு ஒரு எம்ப்ளாயி சேர்க்கிறோம். அதுல அனிதா விருத்தி நாமயோகம். விருத்தி நாமயோகம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா விருத்தி ஆகிட்டே இருக்கும். அதன் பிறகு நம்ம ஆபீஸ்க்கு வர்ற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வீரமணி உத்தரடாங்க சொல்றோம், நீங்க என் மாப்பிள்ள சோபன நாமயோகம். இது எல்லாமே இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு கால்குலேஷன் பண்ணி 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 நம்ம ஆபீஸ்ல இப்ப இருக்கிறவங்களுக்கு ஒன்னா செவ்வாய் யோகாதிபதியா இருப்பார், இல்லைன்னா கரணநாதன் இருப்பார். அவ்வளவுதான். சந்திரன் எனக்கு உச்சம், என் கூட எல்லாம் வஜ்ர நாமயோகமாவே இருக்கும். கோவிந்தரேசன் வஜ்ர நாமயோகம், திவ்யா வஜ்ர நாமயோகம். நீங்க யோகாதிபதி நட்சத்திரம் அவங்களுக்கு திருவோணம், யோகி சந்திரன். எனக்கு சந்திரன் உச்சம் ரிஷபத்துல. இந்த மாதிரி இயற்கையே கால்குலேஷன் பண்ணி உங்களை வாழ வைக்கிறதா வேண்டாமான்னு இயற்கை டிசைட் பண்றதா விஷயம். இப்ப 7 கூடையில 6 நிக்கிறதுனால என்ன இருக்குங்க, 6ஆம் இடம் கடன், எதிரிகள், அவமானம். நான் பட்ட அவமானம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 1 2 சொல்லவே முடியாது. வெளியில எங்க மாமா உட்காந்துருக்காரு கார்ல, அவரால் கொஞ்சம் நடக்க முடியாது. அவருக்கு தெரியும் நான் எத்தனை அவமானப்பட்டிருக்கேன், அவர்கிட்ட மட்டுமே பல நாள் உட்காந்து அழுதுருக்கேன், கணக்காரங்க பயந்து ஓடி இருக்கோம். இப்போ எல்லா பேங்காலும் என்ன கேட்கறான், லோன் வாங்கிக்கிறீங்களா, நேற்று கேட்பு மெசேஜ் அவர் 2 கோடி லோன் கொடுக்க வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. நீங்க நம்ம 2 லட்ச ரூபா லோன் கேட்டப்போ 1 ரூபாயிலும் கொடுக்கல. அன்னைக்கு 6ல் இருந்த செவ்வாய் வேலை செய்தது, நெகட்டிவ் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு செவ்வாய். அவர் அப்படியே பாசிட்டிவா வேலை செய்யும் போது இன்னைக்கு நமக்கு தேவையே இல்லைனாலும் நமக்கு பணம் கொடுக்குற வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு யோகாதிபதி தயாராக இருக்கிறார். இப்ப என்ன நடக்குது, யோகாதிபதி செவ்வாய் 7ஆம் பார்வையாக கண்ணில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கிறார். அரசியல் தொடர்பு நான் கேட்டாலும் கேட்கலனாலும் வருதா இல்லையா? நான் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் யாராவது ஒரு அரசியல்வாதியை நான் பார்க்கிறேன், அவங்க கூட நான் பயணிக்கிறேன், அரசியல் நம்ம சொல்றது நடக்குது. காரணம் என்னன்னா சூரியனும் செவ்வாயும் நேர் பார்த்துக் கொள்கிறது. அப்ப நீங்க நாளைக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போதோ அல்லது உங்க ஜாதகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுதோ சூரியன் செவ்வாய் ஒன்னா இருந்தா அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போவான்னு சொல்லுவான். 1000 ஜாதகத்துல பார்த்துக்க அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? எனக்கு சூரியன் செவ்வாய் பார்க்கறது இல்ல, நான் படிச்சு கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிருக்கணும்ல. ஏன் பார்க்கல, ஏன் போகல? செவ்வாய் முடக்கம், உத்தரடாதி முடக்க நட்சத்திரம் செவ்வாய் போய் அங்க நின்று இருக்கிறாரு. அதனால அவர் அந்த விஷயத்தை நமக்கு கொடுக்கல. ஐயா ஒரே நிமிஷம் ஐயா, வண்டி நம்பர் KA 51 24 81 கொஞ்சம் வண்டி மாத்தி கொடுங்க, டிராபிக்கா இருக்கு. ஆனா இந்த செவ்வாய எப்ப நான் ரெடி பண்ணணும், அதன் பிறகு யோகாதிபதி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. 2ஆம் இடம் பாகிஸ்தானம், நம்ம சொன்னா பழிக்குது, கடவுள் நம்மள அந்த இடத்துல வச்சிருக்கான். 7ஆம் இடம் மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில், இது எல்லாமே சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு. அதே போல கணநாதன் சுக்கிரன் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்து நேற்று பாப்பிரெட்டிப்பட்டி போறோம். 7 கழுதை நினைச்சு பார்த்தீங்களா? நான் நினைச்சேன் சிவபெருமான் நமக்காக மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு போல, வேற யாரும் இருந்தாலும் வேலையை செய்யறது இல்லையா? ஏன்னா நம்ம அந்த கருணநாதன் வீடியோல சொல்லுவோம், தைத்தொலை காரணத்துக்காரர்கள் 7 கழுதையை பார்த்தாலோ அல்லது 7 கழுதைக்கு உணவளித்தாலோ வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஆனா இதுவரைக்கும் 7 கழுதைக்கு நான் சாப்பாடே கொடுத்ததில்லை. நான் எங்க தேடுறது 7 கழுதைய? ஆனா 2 கழுதை கோமரத்தில் வாங்கி கட்டியிருக்கோம். கோமரத்துல 2 கழுதை இருக்கு, போறோம் வாழைப்பழம் கொடுக்குறோம். நேற்று பாப்பிரெட்டிப்பட்டி போறோம், ரோட்ல நிக்குது 7 கழுதை. அப்புறம் அதுக்கு 4 வாழைப்பழம் கொடுத்துட்டு நானும் ஒரு 8ஆம் கழுதை வாழைப்பழத்தை சாப்பிட்டு அது நினைச்சிருக்கேன், இவங்க நம்மளோட வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி தான் நம்ம ஜாதிகாரம் போல இருக்குது அது நினைக்க நம்ம அதே தான் நினைக்கிறோம்ல, திரும்ப அதே நம்மள ஏதோ நினைக்கல. யார் இந்த ஜாதியை நமக்கு வந்து நடுவில் வாழைப்பழம் கொடுத்துட்டு இருக்கேன், சரி ஏதோ நம்ம ஜாதிகாரம் போல சேர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு அது நினைச்சிருக்கோம். இயற்கையாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதா இது. நான் வந்து கழுதையை தேடி நான் பாப்பிரெட்டிப்பட்டி போல, அவரோட வீட்டுக்கு போனேன். அவங்க சகோதரர்லாம் வந்திருக்காங்க, அவர் வீட்டுல மதியான உணவுன்னு சொன்னாரு. சரி ஓகே போய் சாப்பிட்டு வருவோம், சாப்பிடத்தானே கூப்பிடுறாங்க, நம்ம வேலையை செய்ய போறோம். யாரெல்லாம் மாமியார் மாமனார் வீட்டில் கணவன் வீட்டில் இருக்கிறார்களோ அந்த பெண்களுக்கு ராகு கேது தோஷத்துடன் தான் குழந்தை பிறக்கும். 6வது மாசம் ஒரு தாயார் அழுகிறார் அப்படின்னா அந்த ஆண் மகனோ பெண் மகளோ 36 வயது வரைக்கும் உருப்பட வரதுக்கு வாய்ப்பே இல்லை. 36 வயசு வரைக்கும் எழுதி வச்சுங்க. 6வது
கர்ப்பமா இருக்கும்போது யாராவது அழுது இருந்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும் 1000 ரிஷபானந்தர் வந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அங்கேயே 6வது மாசம் சுக்கிரன் எழுதி வச்சுட்டார், சுக்கிரன் பதிவு பண்ணிட்டார். சுக்கிரன் தானே பொருளாதாரம், மனமகிழ்ச்சி, உல்லாசம், சல்லாபம், பூவு, ஸ்வீட்டு, மனைவி, இதெல்லாம் அவர் தானே பண்றாரு. 6ஆம் மாசம் அம்மா அழுதவன அவர் என்ன பண்ணிடுவாருன்னா, சந்திரனும் சுக்கிரனும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். தாயார் அழுதால் சுக்கிரன் வேலை செய்யாது, எழுதி வச்சுங்க. யாரெல்லாம் அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்களோ காசையே வராது. எந்த தாயார் எல்லாம் அழுதார்களோ அவர்களுடைய மகன் மகள் இங்க பொருளாதாரத்துக்காக போராடியே தீர்வாங்க. கிரகமே இதை டிசைட் பண்ணிடும். அதுல இருந்து வெளியில கொண்டு வரக்கு தான் நம்ம போராடுறோம். 7வது மாசம் ராகு எழுதிடுவார். ராகு தந்தை வழி மூதாதையர்கள். அப்ப 7ஆம் மாசம் அந்த பொண்ணு எங்க இருக்கணும்? தன் தந்தையார் வீட்டுல இருக்கணும். ஒருவேளை 7வது மாசம் கணவன் வீட்டுல இருந்தா ராகு என்ன பண்ணுங்க, ராகு தோஷத்தோட, கால சர்ப்ப தோஷத்தோட அந்த குழந்தை பிறகும். 43 வயசு வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கை கிடையாது. 44வது பிறந்தால் அவனுக்கு பிறக்கணும். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில உங்களுக்கு அடுத்து 8வது மாசம், 9வது மாசம், 10வது மாசம். இந்த 10வது மாசம் குறை மாசத்துல பிறக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? 10வது மாதம் தான் புதன் தன் கடமையை செய்து கொண்டிருப்பார். அவர் தான் கல்வி ஞானம். நீங்க குறை மாசத்துல பிறந்தவன ஏன் திட்டுறான்? கோவம் தான் நான் நிறைய பேர் திட்டுவேன். குறை மாசத்துல பிறந்தவன அப்படின்னு திட்டுவோம். இப்போ ஜி தமிழுக்கு போயிருந்தோம் இல்லையா, குமாப்பட்டி தங்கப்பாண்டியனுக்கு ஜோட சொல்லும் போது எங்க அவன் குறை மாசத்துல பிறந்தவன் சொல்லுங்க அப்படின்னு அவன் எந்திரிச்சே நின்ட்டான். எப்படி நான் 7ஆம் மாசத்துல பிறந்த உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு 7ஆம் மாசத்துல பிறந்துடுறான். இதுவும் ஜாதகத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா புதன் அங்கே அவயோகியாக இருப்பார். புதன் முடங்கி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை புதனுடைய ஆற்றலை வாங்காமல் பிறக்கிறது. அதான் விஷயம். என்ன கிரகம் முடக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜாதகத்தை, அந்த கிரகத்தின் ஆற்றலை இந்த குழந்தை வயிற்றிலேயே பெறவில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். பிறந்து வந்ததுக்கு அப்புறம் நாம எங்க ஜாதகத்தை வச்சு தேடிட்டு இருக்கோம். தட் இஸ் கைடு. அவ்வளவுதான். ஜாதகம் என்பது நீங்கள் வாழ்க்கையை எப்படி வாழப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைடை தவிர அது வேற ஒன்றும் அல்ல. நீங்க பிறக்கிற நேரத்துக்காக இங்க ஜாதகம் எழுத முடியாது. அந்த ஜாதகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் நீங்க இந்த பூமியில் பிறக்கிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் செய்த தவறுகள் அனைத்தும் அதில் இருக்கும். நான் 4 தலைமுறைக்கு முன்னாடி நான் யாரு? எங்க தாத்தாவுடைய அப்பா தான் நான். மீண்டும் நான் எங்க வர போறேன்? என் பேரனுடைய மகளாக நானே பிறக்க போகிறேன். மீண்டும் இந்த பூமிக்கு நான் ஒன்றும் பூசலாம் கிடையாது. நான் 1 கோடி முறை வந்திருக்கலாம், 2 கோடி முறை பிறந்திருக்கலாம், 5 கோடி முறை கூட நான் பிறந்திருக்கலாம். நான் மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்கேன், மீண்டும் மீண்டும் இறந்துகிட்டே இருக்கேன். மாநாடு படத்துல சொல்ற மாதிரி ரிப்பீட். நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன். பிறக்கிறோம், படிக்கிறோம், 16 வயசு ஆகுது, லவ் பண்றோம், 2 பிள்ளை வேணாங்குது, 3வது கல்யாணம் பண்றோம், 2 குழந்தை பிறகுது, அதுக்கு ஓடுறோம், ஒரு வயசாகுது, அதை இதையும் பண்ணி ஒரு வீட்டை கட்டி அதை பண்ணி இதை பண்றதுக்குள்ள வயசாகி போயிருது. அவன் ஏன் என்ன பத்தி நம்ம கேட்கிறானே இல்லையா? ஏன் உனக்கு வேலை வெட்டி இல்லாம என்ன பண்ணிட்டு நீ அதை பண்ணி இதை பண்ணி ஏன் டார்ச்சர் பண்றேன்னு அவன் கேட்கிறான். பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வயசாகுது, நோய் வாய்ப்படுது, செத்து போயிடுறேன். ரிப்பீட்டு. திரும்பவும் இன்னொரு வயசுல போய் பிறக்கிறேன், மீண்டும் இளைஞன் ஆகிறேன், மீண்டும் கணவன் ஆகிறேன், மீண்டும் வயசாகுது, மீண்டும் செத்து போயிடுறேன். ரிப்பீட்டு. இது ரிப்பீட் ஆகிதான் மாணிக்கவாசகர் என்ன கேட்கிறாரு? அவரு பாட்டை ரொம்ப தெளிவா பாடியிருக்காரு. நான் ஏன் லாங்குவேஜ்ல சொல்றேன் பாருங்க. இந்த கடற்கரையில மண்ணெல்லாம் இருக்குல்ல, பீச்சில், இதெல்லாம் என்ன சொன்னீங்கன்னா நான் எண்ணிடுவேன். எனக்கு இந்த தாய்மார்கள்லாம் பால் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சா உன் மச்சாங்க பால் கடலை நீச்சலே அடிக்கலாம். நீ ஏன் சும்மா படிச்சு நான் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன்? அதான் அவர் சிவபுராணத்துல பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படிங்கிறது. அதில் வரும் இல்லையா, புல்லாகி பூடாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என் பெருமான். எல்லாமே நான் பிறந்துட்டேன். மண்ணா பிறந்துட்டேன், கல்லா பிறந்துட்டேன், மனுஷனா பிறந்துட்டேன், எல்லாமே பிறந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன படைக்காம விட்டீங்கன்னா உனக்கு என்ன பூமியில பிரச்சனை? அந்த பூமி அதை வீட்டுக்கிட்டு கம்மியா இருக்குதா? ஒண்ணும் இல்ல. அப்போ மாணிக்க வாசகருக்காக மாணிக்க வாசகரே கேட்கிறாருன்னா, இந்த மாணிக்க வாசகருக்காக விட்டு சுமந்துட்டு இருந்தாரு மதுரையில. நம்ம எல்லாம் கத்துன்னு கத்துறோம், இந்த திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஆனா மாணிக்க வாசகருக்கு ஒரு பிரச்சனை, அவர் தூக்கி ஜெயில வச்சுட்டாங்கன்னு இவர் பெட்டு சுமக்கிறாரு, அந்த கிழவிக்கு போய் மண்ணு சுமக்கிறாரு. நீங்க 64 திருவிளையாடலும் யாருக்காக நடத்தப்பட்டது? மாணிக்க வாசகர். அப்புறமா தான்
மீனாட்சியை பார்க்குறாரு, அழகான பொண்ணு, அதை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி முதல்ல வீட்டோட மாப்பிள்ளையாவது இந்த கைலாசம் வந்து கிளம்பி நம்ம எல்லாம் அரமானம் வச்சது மதுரையில் இருக்கிற சொப்பனாவில் தான். நேராக இருந்தாலும் இந்த பொண்ணை பிடிச்சி போய் கைலாசத்தை கிளம்பி வந்து மதுரையிலே தங்கிட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த வீட்டோட மாப்பிள்ளையா போறது இல்லையா? ஆனா அன்னைக்கே சொல்றாங்க வீட்டோட மாப்பிள்ளையா போனா வீட்டுல வந்து மனைவி ஆட்சி தான் இருக்கும். அதனால மதுரையில மீனாட்சி ஆட்சிங்கிறோம் இல்லையா? எல்லாத்தையும் நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. மாணிக்க வாசகர் கேட்கிறார், இது எனக்காக என் பிறவியை அறுத்து விடு, எனக்கு வேண்டாம் இது, நான் ஏன் மீண்டும் மீண்டும், அதாவது ஒவ்வொரு முறையும் படிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறேன், நான் அப்பாவுக்காக போடுறேன், ஒடியாறேன், நான் கஷ்டப்படுறேன், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த உறவுகள்லாம் வருது, நான் அந்த உறவுகளோட சேர்ந்து போராடுறேன், நான் என் மகனோட போராடுறேன், மகளோட போராடுறேன், வாழ்க்கையோட தினம் 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 போராடிக்கிட்டே இருக்கேன். இதுல எப்படி வாழ்றதுன்னே கத்துக்கிறதுக்கே 40 வயசு ஆயிடும். வாழ்க்கைய எப்படி வாழ்றது அப்படின்னு கத்துக்கிறதுக்குள்ளே 40 வயசு ஆகி போயிருக்கும். அதுக்கப்புறம் அதை வாழ்ந்து ஜெயிப்பவர்கள் வெறும் 10% மட்டுமே. மீதி எல்லாம் அப்படியே வாழ்ந்து இறந்து போகிறார்கள். நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறோம், மீண்டும் மீண்டும் இறந்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்ம பிறவாத நிலை வேண்டும் அப்படின்னு மட்டும் இறைவனை வணங்கினா போதுமான. கோயிலுக்கு போய் முதல்ல என் கஷ்டத்தை தீர்ந்தே அந்த கேட்காது, அந்த தீர்க்கவே மாட்டான். நீங்க வந்து நான் எனக்கு சிவபெருமானுக்கு பயங்கர உறவு இருக்குது. நம்ம வேணும் வேணும் வேணும்னு கேட்கும்போது தான் கொடுக்கவே இல்லை. அவரா கொடுக்க நினைக்கும் போது நீங்க வந்து வேணும்னாலும் கொடுப்பார், வேண்டாம்னாலும் கொடுப்பார், எல்லாத்தையுமே கொடுப்பார், இன்பத்தையும் கொடுப்பார், துன்பத்தையும் கொடுப்பார். அதனால எந்த விதமான மாற்றமே கிடையாது. எல்லாமே கர்மப்படி நடந்தே தீரும். அதை பெருசா நடக்காம சின்னதா நடக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கோயில் கொடுக்குறோம். இதுல வந்து நம்ம ஜோடத்துல உங்களுக்குலாம் கோயில் கொடுத்துருப்போம், போயிட்டு வந்திருப்பீங்க. அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இது வேலை செய்யும். இப்போ வந்து என் பேங்க்ல 1 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. இப்போ என்கிட்ட எனக்கு ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்தது, நான் போய் 1 கோடி ரூபாய் எடுத்துட்டேன். அதே ஏடிஎம் கார்டை இன்னொருத்தர் கையில ஏற்க கொடுத்தது, ஆனா பேங்க்ல 1 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா அந்த 1 லட்சம் மட்டும் தான் வரும் இல்லையா? உங்க பேங்க் அக்கௌண்ட்ல என்ன இருக்கோ அதானே வரும். என் பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி தான், நான் 1 கோடி போட்டு எடுத்துக்கலாம். நான் 1 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய்க்கு போய் செக் கொடுத்தா என்ன சொல்லுவேன்? உடனே தட்டி வெளியே வச்சிருவான்ல. இந்த மாதிரி நம் செய்து விட்ட வந்த புண்ணியம் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் நான் இங்கே எடுத்துக்கொள்கிறேன். அப்ப என்னங்க, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல வேலையாட்கள், நம்ம சுத்தி இருக்கிறவங்க நமக்கு நல்லது பண்றான்னா நம்ம நிறைய டெபாசிட் வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். கூட இருக்கிறவன் எல்லாம் நமக்கு பஞ்சாயத்து பண்றான், நமக்கு சரியான மனைவி அமையல, சரியான குழந்தைகள் அமையல, எல்லாரும் கூட நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அங்க டெபாசிட் காலி. நம்ம அங்க நிறைய பிரச்சனையை வச்சிருக்கிறோம். அந்த பிரச்சனைக்கு இறைவன் வட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறான். டெபாசிட் இருந்தாலும் வட்டி வரும், கடனுக்கு பெனால்டி வரும்ல. 1 கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கான், கடனை சரியா திருப்பி கட்டல, பெனால்டி போடுறாங்களா இல்லையா? 1 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறோம், வட்டி வருதா இல்லையா? அப்போ புண்ணியமாக வைத்திருந்தாலும் வட்டி வரும், நீங்க பாவமாக வைத்திருந்தால் பெனால்டி வரும். இவ்வளவுதான். இங்க வந்து நம்ம எதை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறதையும் இந்த பிறவியிலேயாவது அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கறதான் விஷயம். பல பிறவியில் நான் சரி பண்ணாமே நான் வந்துட்டேன், இந்த பிறவியிலேயாவது நான் வந்து இதை சரி பண்ணி அடுத்த பிறவி நான் மீண்டும் பிறக்கணும் இல்லையா? அந்த பிறவி நானா சொல்றேன் வேண்டிக்கிறேன், நீ வந்து திரும்பவும் நம்மளை கொண்டு போய் தென்னரசா கூட மளிகை கடையில விட்டுறாத. அட்லீஸ்ட் இப்படியாவது ஒரு லைஃப் திரும்பி நம்மளை படைச்சு விட்டுரு. நான் திரும்ப ஆரம்பம் மளிகை கடை நடத்தி திரும்ப கஷ்டப்பட்டு திரும்ப வந்து உன்னையெல்லாம் பிடிச்சிட்டு நம்மளால தொங்க முடியாதப்பா, ஏதோ இப்பவே என்னால முடிஞ்ச புண்ணியத்தை நான் செஞ்சு வச்சிடறேன், நீ அதுக்காக ஏதாவது ஒண்ணு செய்ய அப்படிங்கிறதா நான் இறைவனத்தை வேண்டிக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம 5000 தூய்மை காவலர்களுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்ம பண்றோம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? மக்கள் நல்லா இருக்குங்கிறதுக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்புறம் அடுத்த பிறவில கொஞ்சம் தான் நம்ம நல்லா வச்சுக்கணும். அதான் விஷயம். என் ஜாதகத்தை பார்த்து நீ மாசம் 5000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட நான் ஒரு 6 மாசம் முன்னாடி போய் பார்த்தேன். அவருக்கு நடனம் தெரியாதுல்ல, முடியெல்லாம் விட்டுக்கணும், நம்ம வேற மாதிரி இருக்கணும்ல. நம்ம போயிட்டு ஒரு 6-7 மாசம் இருக்கும், ஞாபகம் இல்லைங்க இல்லைங்களே அப்படின்னா, அப்புறம் இல்லைங்க நான் எனக்கு சொந்த ஒரு குலம் இருந்தது, நான் ஏற்கனவே கூட ஜாதகம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கொடுத்தேன். வாங்கி போட்டு ஏன் தம்பி வாழ்ற கோயிலுக்கு சாமியாரே வைத்தியா அப்படின்னு. அப்ப கூட இருந்தாலு ஓ இவன் நல்லதான் சம்பாதி சாமியாரே, ஏன் தம்பி வாழ்ற கோயிலுக்கு சாமியாரே போயிட்டியா? அப்ப கூட பாருங்க ப்ரெடிக்ட் பண்ணது எவ்வளவு கரெக்டுங்க. நீ 5000 ரூபாய் சம்பாதிப்பேன்னு சொன்ன, நான் நினைச்சேன் அந்த 5000த்துக்கே வெளியில போய் கோயில் பண்ணி அடிக்க போயிட்டேன்.
இதுதான் நம்ம வந்து ஜாதகத்தை எடுத்தோட பார்த்தோட 3 பன்னல் நின்றுச்சு அப்படிங்கிற விஷயம். அப்போ அவர்கிட்ட பேசிட்டு ஐயோ டீ சாப்பிடலாங்களா அப்படின்னு வெளியில வந்தான். வெளில வந்தோடனே என்னது BMW நீங்க ஏன் கேட்டாங்க. அப்படியா உங்க காரா என்ன பண்றீங்க நீங்க? நானும் யோசனை. அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுன்னே தெரியல. மாசம் என்ன வருமானம்? மாசம் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரும். 15 லட்சமா? ஜோசியம் பார்த்தா இதெல்லாம் எங்க நடக்குது? நீங்க உண்மை சொன்னா என்ன கொடுத்துறாங்க. என்ன பண்றீங்க? வாங்கி எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறேன். வாங்கி எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறேன். இது வரைக்கும் நான் சொந்த வீடு கட்டல. இது வரைக்கும் நான் சொந்த வீடு கட்டல. ஏன் அப்படின்னா நான் என்ன வீட்டை கட்டி தூக்கிட்டா போறேன் இல்ல, என் பூர்வீக வீடை மட்டும் இடிச்சுட்டு எங்க அப்பா கட்டின மாதிரி அவர் நினைவா ஒரு வீடை வந்து இப்பதான் எங்க மாமா இன்ஜினியர் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். திருப்பூர்ல சொந்த வீடுலாம் கட்ட மாட்டேன். இது என் பையனுக்குலாம் தெளிவா சொல்லிட்டேன் நான். நீ சம்பாதிச்சு நீ வாழ்ந்துக்க வேண்டியதான். நம்ம சம்பாதிச்செல்லாம் யாருக்கும் எதுவும் வச்சுட்டுலாம் போக வேண்டாம். நம்ம சம்பாதிக்கிறோம், சந்தோஷமா செலவு பண்றோம், சந்தோஷமா இருக்கிறோம். நல்லா ஒரு பிரச்சனையும் இல்லை. மாசம் குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபாய் நம்ம செலவு பண்றோம். அதுக்கான மக்களை தேர்ந்தெடுத்து செலவு பண்றோம். கல்வியாகட்டும், நீங்க உணவாகட்டும், நீங்க உங்ககிட்ட வாங்குற ஃபீஸ்ல 70% நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம். அதுவே ஏன் இந்த ஃபீஸ் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம கிரேட்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா 25,000 வாங்கினாதான் நல்ல ஜோதிடர் அப்படின்னு நினைச்சுக்கிறான். நீங்க வந்து ஜோதிடத்துல போட்டி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. மெட்ராஸ்ல வந்து 25,000 வாங்கினாதான் நல்ல ஜோதிடர். அவங்ககிட்ட தான் ஜாதகம் பாக்குறான் மெட்ராஸ்ல இருக்கான். நான் என்ன இது லாஜிக்கே எனக்கு புரியல அப்படின்னு. சரி ஓகே, நம்ம அளவுக்கு மக்கள் இருக்கட்டும், நம்ம வாங்குற பணத்தை அவங்க ரீதியாக கோமடத்துக்கு செலவு பண்றோம். 50 மாடுகள் வச்சிருக்கோம், கோமடத்தை கட்டி மேய்க்கிறோம். நம்ம ஊருக்குள்ள நம்மளால என்ன முடியுதோ அதை வந்து நம்ம செலவு பண்ணிட்டு போயிடுறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இதை வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காது. எந்த குரங்கும் கடன் தொல்லை தாங்காமல் தற்கொலை செய்து கொள்வது இல்லை. எந்த பசுமாடும் தான் பையனுக்கு சீட்டு கிடைக்கலன்னு உட்கார்ந்து அழுகிறது இல்லை. பசுமாடு என்ன சாகும்போது கண்ணுக்குட்டிக்கு வைக்கக்குள்ள வாயில சுத்தி விட்டா சாகுது இல்ல இல்ல. எந்த பசுமாடா தன் குழந்தைகளுக்கு வேண்டும்னு போய் புள்ள சேகரிச்சுட்டு வந்து வைக்கிறா இல்ல இல்ல. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சு வைக்கிறா, நாளைக்கு வந்து என்னோட குட்டியை வந்து இதை செலவு பண்ணிட்டோம், என் குட்டி நாளைக்கு வந்து என்ன செய்யும். இயற்கை நமக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்கிறது, உன் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழ். இப்ப என் பையனை இறைவன் படைச்சிட்டான், அவனுக்குன்னு ஒரு கர்மம் இருக்குல்ல. எத்தனை சேர்த்து வைத்து பசங்க வீணா போன வரலாறுகள் இருக்காது. எங்க அப்பா எனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல. ஆனா இறைவன் என்ன சும்மா விட்டான் இல்ல இல்ல. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிக்கிறான் அவன். உங்களுக்கு எனக்கு சோறு போடுறதுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? நம்ம கேட்டா மழை பெய்யுது, நம்மளை கேட்டா மழை பெய்யுது, நம்மளை கேட்டா வெயில் அடிக்குது, நம்மளை கேட்டா குரு பகவான் அத்தியாரத்துல போனாரு, இல்ல நம்மளை கேட்டா ரிட்டர்ன் வராரு. தம்பி இப்ப நான் வந்து கடகத்துக்குள்ள போயிருக்கேன், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் அப்படியே நம்ம சொல்லலான் இருக்கேன். அப்ப நம்மளை கேட்டா வர போறாரு, இல்ல மீண்டும் கேட்டா அவர் அங்க போக போறாரு. இல்ல இப்ப நம்மளை கேட்டா சதயத்துக்குள்ள வந்தாரு ராகு. இவர் ஏதோ சதயத்துக்குள்ள வந்து பெருசா பண்ணுவான்னு நினைச்சா வந்து 4ஆம் நாளே காலம் வச்சு 22ஆம் நட்சத்திரத்தை விட்டு போறான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். எனக்கு 22ஆம் நட்சத்திரம் போராட்டாதி மழை போறதே போறோம், உனக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு போறேன்னு நேரட்டா கால உடச்சு விட்டேன். இந்த காலோடையே நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்கேன் 1 மாசமா. இன்னைக்கு தான் கொஞ்சம் கால்வழி பரவாயில்ல. அதாவது உங்க குழந்தைகளுக்கு புண்ணியத்தை சேருங்க. நான் வந்து எதுவுமே சேர்க்க வேண்டாம்னு சொல்லல, புண்ணியங்களை சேருங்கள். வெறும் பணமாக மட்டுமே பார்க்காதீர்கள். ஒரு காலத்துல வந்து பணக்காரன் ஒரு காலத்துல பணக்காரன்னா என்னங்க, எத்தனை மாடு வச்சிருக்கான், எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறான், வீட்டுல எவ்வளவு தானியம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறதுதான் ஒரு காலத்துல செல்வமாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது பணமாகவும் தங்கமாகவும் மாறி இருப்பதற்கு காரணம் நாம் நம்மை மாற்றிக் கொண்டது. இயற்கை நம்மளை படைக்கும் போது எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது இல்லையா. நம்ம மனிதனாக மாறும்போது ரோட்ல சிக்னல் இருந்ததா, ரோடு இருந்ததா, போலீஸ் இருந்ததா, ராணுவம் இருந்ததா, எதுவா இருந்ததா? மனுஷன் காட்டுல கிடைக்கிற திட்டு அப்பாட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தான். நகரமயமாக்கல் நோக்கி நகர 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 நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்வதற்காக நாம் சட்டத்திட்டங்களை வகுத்து அதற்குள்ளேயே நம்மளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். 30 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமே இருந்திருக்காரு.
ஆனா இன்னைக்கு சட்டம் இருக்கு இல்லையா? நீங்க அன்னைக்கு 13 வயசுல கல்யாணம் பண்ணா தப்பு கிடையாது. சரி, ராமருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? 12 வயசுல. இன்னைக்கு 12 வயசுல கல்யாணம் பண்ணா தூக்கி உள்ள வச்சுருவாங்கல்ல இல்லையா? ஓட்டு முதல்ல 21 வயசா இருந்தது, இப்ப 18 வயசு ஆயிடுச்சு இல்ல? அப்ப சட்டத்திட்டங்கள் என்பது மனிதனுக்காக போட்டுக்கொண்டதே தவிர இயற்கை சட்டம் வேறு, மனிதன் சட்டம் வேறு. நீங்க முதல்ல இயற்கையோட சட்டத்திட்டத்தை புரிஞ்சுக்கணும். சாப்பிட்டீங்கன்னா 4 மணி நேரத்துல ஜீரணமாகும், இது இயற்கையோட சட்டம். அதை நீங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அதை டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க தொடர்ந்து ஒரு தேவையில்லா பொருளை சாப்பிட்டீங்கன்னா அதுக்குண்டான பார்ட்ஸ் இதுல பிரச்சனை பண்ணும். இதெல்லாம் இயற்கை. இயற்கையின் சட்டத்திட்டங்களை சரியாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம். நைட்டு யாரெல்லாம் 8 மணிக்கு தூங்கி காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்களோ பெரும்பாலும் உடல் நலத்துல பிரச்சனை வராது. 5 மணிக்கு தான் காஸ்மிக் எனர்ஜி பூமிக்கு வரும், அதுக்கு மேல பூமிக்கு இது வருவது இல்லை. நான் 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு காஸ்மிக் எனர்ஜி வரலன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அது 5 மணிக்கு வந்துட்டு போயிடும். ட்ரெயின் மாதிரி அது 5 மணிக்கு போயிடும். நான் பிளாட்ஃபார்ம்ல நின்னாலும் வரும், நிக்கலனாலும் வரும். ஓகேவா? நான் தான் சரியான நேரத்துக்கு போய் பிளாட்ஃபார்ம்ல நிக்கணும். அடுத்த 8 மாதம் 2026 அடுத்த 8 மாதத்தை நவகிரகங்களில் நாயகனாக ராகு மட்டுமே ஆளப் போகிறார். என்னங்க, குரு இருக்காரு, சூரியன் இருக்காரு, சந்திரன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. ஆனா இந்த ராகு சதயத்துக்கு வரும் பொழுது 18 வருடங்களுக்கு ஒரு முறை மனிதனின் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில 18 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத போய் பாருங்க. 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். இதுல 18 வயசு ஆயிருக்கும் ஒண்ணு. இதுல நிறைய ஏற்ற இறக்கங்கள், அவமானங்கள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் சந்திச்சிருப்போம். இன்னொன்று, வயதுக்கு ஏற்றால் போர் கிரகம் வேலை செய்யும். எனக்கு ராகு 8 வயசுல வேலை செஞ்ச மாதிரி, 18 வயசுல வேலை செஞ்ச மாதிரி, 36 வயசுல வேலை செஞ்ச மாதிரி இப்ப செய்வாரானா செய்ய மாட்டார். இப்ப அனுபவங்கள் கூடி இருக்கிறது. நான் சில பாவ புண்ணியங்களை செய்திருக்கிறேன், அதற்கு பாவத்தையும் புண்ணியத்தையும் கொடுப்பதற்காக ஒரு சதயத்தில் வந்திருக்கிறேன். 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ராகு சதயத்தில் வருவார். ராகு இந்த அடுத்த 8 மாதம், ஆடி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன், ஆடி 18 வரைக்கும் ராகு சதயத்தில் தான் இருக்க போகிறார். இதுல உங்களுக்கு நன்மை நடக்கணுமா? ராகுடைய ஹெட் ஆபீஸ் எது அப்படின்னா பத்திரகாளி தான். நீங்க நேரா போய் பத்திரகாளியை போய் பிடிச்சிருங்க. பத்திரகாளி அம்மன் வழிபாடு. ராகுவை கண்ட்ரோல் பண்ற ஒரே தெய்வம் பத்திரகாளி மட்டும்தான். வேற யாருமே ராக கண்ட்ரோலே பண்ண முடியாது, கண்ட்ரோலும் ஆகாது. இப்பதான் நீங்க போப்பாண்டவரையும் இன்னொரு விஷயத்தையும் அவர் ஷார்ட்டா சொன்னாரு, அப்ப விளக்கமாவே சொல்றோம் பாருங்க. ஸ்டீபன் ஹாக்கிங், நிறைய பேர் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனாலும் போய் கூகுள் அடிச்சு பாருங்க. அவர் எப்படின்னா உடம்புல எந்த பார்ட்ஸும் வேலை செய்யாது, தலை இப்படி இருக்கும், அவ்வளவுதான். அவர் யார் அப்படின்னா லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இயற்பியல் துறை பேராசிரியராக இருந்தவர். ஐசக் நியூட்டன் வகித்த பதவி அந்த பதவியில இவர் போய் இயற்பியல் துறை பேராசிரியராக இவர் போய் ஜாயின் பண்றார். இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் கிரகங்களை பத்தி. ஒவ்வொரு கிரகமும் எப்படி வேலை செய்யுது, பூமிக்கு என்ன வேகத்துல வருது, எவ்வளவு தூரத்துல இருக்கு, இது பூமிக்கு கதிர்வலைகள் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், மனிதனின் வாழ்க்கை முறைக்கும் பிளானட்ஸுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு எழுதின ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்கள் 2016 மரணமடைந்தார். அவர் மரணமடையும் போது டிஸ்கவரி சேனல் அவருடைய வாழ்க்கை வரலாற 2 மணி நேரம் ஒளிபரப்பியது. தொடர்ந்து 30 நாட்கள் டிஸ்கவரில இந்த வீடியோ இருக்கு, கிட்டத்தட்ட 30 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போய் வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. ஏன் இது இந்த நேரத்தில் சொல்றேன்னா, தமிழனுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்ந்தவன் ஸ்டீபன் ஹாக்கிங் தான். என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டீபன் ஹாக்கிங் ஒரு முடிவு பண்றாரு. இது என்ன 9 கிரகம்னு எங்க பார்த்தா 9 பிளானட்ஸ் போட்டுருக்காங்க. கண்ணுக்கு 7 பிளானட் தானே தெரியுது, 2 பிளானட் தெரியல. இந்த 2 பிளானட் நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு 450-500 கோடி ஒரு பட்ஜெட் போட்டு இதை ஆராய்ச்சி பண்றாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே இதை அங்கீகரிக்குது. இவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போறாங்க. ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி முடிச்சு ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. அந்த ஃபைனலுக்கு வரும்போது அவர் புக் எழுதுறாரு, தி பிலாசபி ஆஃப் தியரி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புக்கு பேரு லண்டன் ஆக்ஸ்போர்ட்ல இருக்கு. அந்த புக்கு ரிலீஸ் ஆகல, ஆனா அந்த புக்கை பத்தி யூடியூப்ல இதுல குரோம்ல இருக்கு, படிச்சு பாருங்க. இவர் அந்த புக்கெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணணும்னா பிஹெச்டி சமர்ப்பிக்கணும். போப்பாண்டவர்கிட்ட தான் போகணும், போப்பாண்டவர் தான் பிஹெச்டி கொடுக்கணும். நம்ம ஒரு மாதிரி காலேஜ் எல்லாம் போய் பிஹெச்டி எல்லாம் வாங்கிட முடியாது. அங்க போப்பாண்டவர் முடிவு பண்றதான், அவருடைய ஆசீர்வாதம் பண்றதான் காலேஜ் பிஹெச்டி கொடுக்கும். இவரு புத்தகத்தெல்லாம் எழுதி பிரிண்ட் பண்ணியாச்சு, கொண்டு போய் போப்பாண்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு. போப்பாண்ட
மாட்டார். அந்த புத்தகத்தை படிக்கிறேன். படிச்சுட்டு மதியானம் தீர்ப்பு கொண்டு போறேன். அந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நான் 2 கிரகங்களை ஆராய்ச்சி செய்வதற்காக கிளம்பினேன். ஒரு 400 கோடி செலவு பண்ணிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு நான் பேரை வச்சுட்டேன். கருப்புலி அப்படின்னு அதுக்கு பேரு பிளாக் ஹோல். பிளாக் ஹோல்னா என்னங்க அப்படின்னா, சூரியன் தன்னைத்தானே சுத்திக்குமா? எல்லா கிரகம் தன்னைத்தானே சுத்திக்கும். சூரியனையும் சுத்தி வரும். சூரியன் மட்டும் தன்னைத்தானே சுத்திக்குவார். சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கும் பொழுது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அப்படின்னு பேரு. செல்ஃப் கம்ப்ரசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு அதுக்கு பேரு. அணுக்கள் அப்படியே இறுகி 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 நடுமையத்துக்கு போய் வெடிச்சு சதறிடும். வீட்டுக்காரமா டென்ஷன் பண்ணா காலில் வெடிச்சு சதறாங்க பாருங்க. அந்த மாதிரி சூரியனும் நடு மையத்துல வெடிச்சு சதறுவார். அப்படி வெடிச்சு சதறும் போது ஒரு பக்கம் கருப்பு கிரக அலைகளாக போகும், ஒரு பக்கம் பல்வேறு நிறங்களாக போகும். அதைத்தான் ராகு கேதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் அவர் கண்டுபிடிக்கிறார். பிளாக் ஹோல் அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த ஆராய்ச்சியை நான் நிறைவு செய்து விட்டேன். ஆனால் இந்த இடத்தில் நான் ஒன்னே ஒண்ணு பதிவு செய்கிறேன். நான் மனிதனாக அப்படின்னு அவர் எழுதுற இடத்துல, நான் மனிதனாக, நான் இதை சொல்லாம கூட போயிடலாம். ஆனா சொல்றேன், நான் தேவையில்லாம அந்த 400 கோடி செலவு பண்ணிட்டேங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க, இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சோம். 10,000 வருஷமா ஒரு குரூப் அதை ராகு கேதுன்னு வச்சு சாமி கும்பிட்டு இருக்கு. அந்த இனத்தின் பெயர் தமிழர்கள் தான் எழுதியிருக்கான். 10,000 ஆண்டுகளாக தன் வழிபாட்டில் ராகுவையும் கேதுவையும் வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இனத்தின் பெயர் தமிழர்கள். இவர்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள். அவர்கள் தான் முதலில் நவகிரக வழிபாட்டை கொண்டு வந்தார்கள். அதோட எழுதினான்னா பிஜி கொடுத்துருப்பாங்க. அவனுக்கு ஏன் பிஜி கொடுக்கலாம்? அடுத்தவங்க எழுதுனேன். இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம் தோன்றி 2000 ஆண்டுகள் தான் ஆகிறது. நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பாகவே அவர்கள் வழிபாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு எழுதி கொண்டே போக்குவரத்து சும்மா இருப்பாரா அவரு? ஆனா எது நடக்காது நடந்தது. எப்படின்னா, இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு மத்தியானம் அந்த தீர்ப்பு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டார் இல்லையா? இந்த கூட கிரவெல்லாம் பேசிக்கிறான். நேரமா இவனுக்கு சாகிற வரைக்கும் ஜெயில் தண்டனையா தான் இருக்கும். கலிலியோ என்ன சொன்னாரு? உலகம் உருண்டை அப்படின்னு சொன்னது முகமது கலிலியோ தான். பூமி, சூரியன், அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, சூரியன் தான் பூமியை சுத்தி வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கலிலியோ தான் முகமது சொன்னாரு, அப்படி இல்லைங்க, சூரியன் அங்கேயே தாங்க இருக்கு, பூமி தாங்க சுத்தி வருது அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன பண்ணாங்க தெரியுமில்ல? கல்லாலே அடிச்சு கொண்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாங்க. ஏன்னா நீ என் மதத்துக்கு எதிராக பேசி விட்டாய் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மளுக்கு என்ன தண்டனை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். நம்மால வந்து ஏற்கனவே அவனுக்கு கை கால் வேற வராது. இதுல அவனுக்கு சாரணிக்கு அவன் ஜெயில போட்டா என்ன பண்ணுவான் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மதியம் 4 மணிக்கு போற 14ஆம் போ வர்ற போப்ப எப்பவுமே மேல உட்காந்துருப்பார். இவங்க ஏறி போய் மண்டிக்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். இதுதான் முறை. நம்மளால தான் போக முடியாது இல்ல. நம்ம சக்கர நாற்காலி வந்து போப் முன்னாடி இருக்கிறது. வாழ்க்கையில் முதல் முறையாக போப் இறங்கி வருகிறது. ஃபர்ஸ்ட் டைம் சம்பவம் தான். ஒரு போப் இறங்கி வந்தது. போப் அப்படியே இறங்கி வர்ற வந்து இவன் கையை பிடிச்சு சொல்றாரு, நீ சொல்வதை ஒரு மனிதனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு போப்பாண்டவராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால உனக்கு பிஹெச்டி தர முடியாது. அவ்வளவுதான். இன்னும் நீங்க அந்த புக்கு நிறைவு பெறாம லண்டன் ஆக்ஸ்போர்ட்ல இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க வந்து ராகு கேதுக்களை, நவ கிரகங்களை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கணித்து அது இப்படித்தான் வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா நம்ம இனம். நீங்க நம்மளுக்கு சாதாரண கோவணத்தை கட்டி நீங்க உட்காந்து சூரியனுக்கு நமக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆகிறாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சது நம்மால். அப்ப 2.5 வருஷம் சனி போறார் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு அறிவு வேணும். ஏன்னா ஞானியர்களும் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் வாழ்ந்த பூமி இந்த தமிழ்நாடு. உலகத்தின் பூஜை அறை இந்தியா. நீங்க இந்தியாவோட ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக நாட்டை உங்களால் பார்க்கவே முடியாது. இவர்கள் கண்டுபிடித்து வைத்த சாஸ்திரங்கள் தான் இந்த ஜோதிடமும் இந்த பஞ்சபக்ஷியும். ஸோ இந்த பஞ்சபக்ஷிய இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு தூரம் அதை டெய்லி ஷீட்டா போட்டிருக்கோம். அதுக்கு இந்து நிறுவனம் எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கு. அன்னைக்கு நான் இந்து நிறுவனத்தை புடிச்சு கொடுத்த அந்த நேரத்தை வச்சு தான் அவங்க புக்கு போடலான்னு சொன்னாங்க. அந்த புக்கை தான் போன வருஷம் நம்ம புக்கு போட்டோம். 10,000 புத்தகம் போன வருடம் போச்சு. ஸோ இந்த வருஷம் புத்தகம் போட்டிருக்கோம். இதை வந்து எனக்கு அது 50,000 புத்தகம் தான் எனக்கு சந்தோஷம் இல்லை. அவர் ஒரு 5 பேர் இதனால நான் ரெடி ஆகிட்டேன்.
இதை பார்க்குறேன், இதனால் நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதான் என்னுடைய பதில். ஏன்னா நான் இந்த நம்பர்ஸில் கவுண்டிங்லலாம் நான் வந்து எதையுமே எடுத்துக்கிறதே இல்லை. வெற்றி என்பது 1% ஆனாலும் அது வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுற மாதிரி இருக்கும். போன வாரம் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஒருத்தர் வந்து பொரி, கடலை இதெல்லாம் மூட்டை கட்டிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் வந்திருந்தார். அது பார்க்குறதுக்கு துணி மூட்டை மாதிரி இருந்தது. சரி, ஓகே, வந்து துணி வளர்க்குற போலக்கு எனக்கு துணி கொடுக்கணும் போல இருக்கு, நம்ம ஆஃபீஸுக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறாரு. ஆனால் ஏற்கனவே ஜாதகம் பார்த்த மாதிரி எனக்கு அவர் எங்கே பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். சரி, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அப்பாயின்மெண்ட்டும் போட்டிருந்தார். வந்த உடனே பிரித்து வச்சு பொரி, கடலை, மசாலா பொரி, எல்லா பொரி, கடலை எல்லாத்தையும் எடுத்து டேபிள் எடுக்கிறாரு. என்னங்க இதெல்லாம் அப்படி இல்லை, ஜாதகம் பார்க்க வந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, எந்த குழப்பமும் இல்லை, போய் பொரிக்கடை வை நல்லா வருவீங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து 3 பொரிக்கடை வச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு 1800 ரூபா சம்பாதிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ உங்களை பார்க்கறதுக்கு பொரி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். எங்கேருந்து அந்த பொரியை தூக்கிட்டு வரீங்க? விழுப்புரத்துலேருந்து இந்த பொரியை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு. இந்த பொரியெல்லாம் விழுப்புரத்துலேருந்து தூக்கிட்டு வருமா அப்படின்னு. இல்லை, நான் என்ன கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியல, அதனால எங்கிட்ட இருக்கிறது இதுதான். அப்பதான் நினைச்சேன், குசேல நீ ஏன் அவுட் கொடுத்துருப்பான் அப்படின்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு. இந்த சந்தோஷத்துக்கு தான் நான் ஓடுறேன். நம்ம ஒரு பெரிய ஒரு மெத்தடை கொண்டு வந்துட்டோம், இதனால மக்களை ரெடி பண்றோம், நம்மளால மக்கள் நல்லா இருக்காங்க, நம்ம தான் நம்பர் 1 அப்படின்னு என்னைக்கு நினைச்சதே கிடையாது. அப்படி நான் என்னைக்கு நினைக்கிறேன், இறைவன் எனக்கு எனக்கு கிளப்பிட்டு போட்டுருவான். இந்த பூமியில நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம எத்தனை பேர்த்த காப்பாற்றுறோம். எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கான் சாமி கடவுள். ஒருத்தருக்கு விவசாயி வேலை கொடுத்துருக்கான், யாரோ ஒருத்தர் அடிச்சாதான் இரும்பு வளையுது, அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான். ஒருத்தருக்கு கிளீன் பண்ற வேலையை கொடுத்துருக்கான், ஒருத்தருக்கு டிரைவிங் வேலை கொடுக்குறான். இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை இந்த பூமியில கொடுத்துருக்கான். எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான், அந்த வேலை சொல்லிடும். அதுல நான் எவ்வளவு சரியா இருக்கணுமோ நான் அவ்வளவு சரியா இருக்கணும். ஒரு டிரைவருக்கு நம்ம நம்பி காரை கொடுக்குறோம், டிரைவர் ஏன்னா தானே ஓட்டிட்டு போனா கார் எங்க இருக்கா இல்லையா? நம்ம பரமசிவத்துக்கு இருப்போம், கார் தலையில் தான் இருக்கும். அப்போ ஒரு டிரைவர் வந்து டிரைவர் கார் ஓட்டுறாரு, போகும்போது வீடியோ பார்க்குறாரு, வாட்ஸ்அப்ல சேட் பண்றாரு அப்படின்னா கார் மெட்ராஸ் போய் சேருமா? சரி. அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலையும் நாம் செய்யக்கூடிய வேலையை நேசித்து கவனமாக செய்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்ம கிடைச்சோம். ஏன் தெரியுமா? நான் திவ்யாவுக்கு அப்புறம் என் ப்ரொபஷன்ல ரொம்ப லவ் பண்றேன், ரொம்ப விரும்புறேன், விரும்பி விரும்பி ஜாதகம் பண்றேன். ஒவ்வொரு நொடியும் நான் ஒரு நாள் கூட சலைச்சிக்கிட்டதே கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லைனா நான் வந்து ஜாதகம் பார்ப்பேன். நீங்க போன வாரம்னா மடிப்படியே ஏற முடியல, பிரவீன் ஒரு பக்கம் திவ்யா ஒரு பக்கம் பிடிச்சி எனக்கு தூக்கிட்டு போறாங்க மேல. ஆனா போய் 6 ஜாதகம் பார்த்துட்டு அன்னைக்கு மதியானம் ஃபிளைட் ஏறி போய் ஜீத்தமில் ஷூட்டை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போய் திருவனந்தபுரம் போயிட்டு அங்க காலையில திருப்பணம் முடிச்சுட்டு அங்கிருந்து ஃபிளைட் ஏறி பெங்களூர்ல வந்து இறங்கி இங்க தருமபுரி வந்தாச்சு. இதுல நேற்று 10 இடத்துல ஏறி இறங்கி இருக்கிறாங்க. நைட்டு வேண்டிக்கிட்டே போறேன், நாளைக்கு நான் போய் பேசணும், அதுக்காகவே நீங்க காலை ரெடி வேண்டியிருந்தேன். காலையில் தான் ஓரளவுக்கு ரெடியா இருக்கும். நம்ம தொழில நம்ம என்ன செய்யறோமோ அதை விரும்பி செஞ்சோம்னா, எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்கும் சாமி, எல்லா தொழிலையும் போட்டி இருக்கும், எல்லா தொழிலையும் பொறாமை இருக்கும், எல்லா மனிதர்களுக்குள்ளும் பொறாமை இருக்கும். அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க உங்க தொழிலை நேசிச்சு சிறப்பா செய்யும். சமையல் பண்றீங்களா, லவ் பண்ணி அந்த சமையலை பண்ணுங்க, அவ்வளவுதான். ஒரு சாதாரண வேலை செய்யறோமா செய்யுங்க. நான் மளிகை கடை நடத்தும் போது அதை லவ் பண்ணி பண்ணேன், ரொம்ப விரும்பி அதை செய்வேன். நான் காலையில எந்திரிச்சு கரெக்டா அதை பண்ணி மளிகை கடையை போய் மளிகை கடையை திறந்து வச்சுட்டு அங்கிருந்து பால் கேனை கட்டி போய் பால் ஊற்றிட்டு வந்து மாடுகளுக்கெல்லாம் தண்ணி கட்டிட்டு கோழிகளுக்கெல்லாம் இடம் போட்டுட்டு அதன் பிறகு போய் நானும் திவ்யா உட்காந்து சாப்பிட்றதுக்கு காலைல 11 மணி, திரும்ப ரிப்பீட் எல்லா வேலையும் செஞ்சு சாயந்தரம் 4 மணிக்கு பாலை கறந்து கொண்டு போய் ஊற்றிட்டு வந்து மளிகை கடையை சாத்தி பசுமாடுகள்லாம் தண்ணி கட்டிட்டு படுத்தா நைட்டு மணி 11. ஒரு நாள் கூட நாங்கள் அதை சலிச்சுக்கிட்டதே இல்லை. சௌகரமாட்டேன் நினைப்பா சில நேரத்தில், நீ எதை என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதானே, பரவாயில்ல, இதை நான் ஏற்றுக்கிறேன். சும்மா நீ இதை செய்ய மாட்டேன்ல, எங்கள் அப்பா எனக்கு வேணும்னே நான் கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டார்ல. எந்த தகப்பனும் தன் குழந்தை கஷ்டப்படணும், என் பையன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த தகப்பனும் தாயார் நினைப்பாங்களா? நான் எல்லா கோயிலுக்கு போகும்போது அம்மாவை பார்த்து வேண்டிக்கிறேன். அது எங்கே போய் கும்பிட்டாலும் அகிலேஸ்வரி தான், அது ஆரம்பத்துலேருந்து அது அப்படிதான் வரும். நான் போய் சாமி கும்பிட நினைப்பேன், நீ என்னை கஷ்டப்படுத்துன்னு தான் நினைக்க போற,
என்ன பண்ணிட்டு வந்தானோ தென்னரசு. ரோகிணி நட்சத்திரம் இல்லையா? ஆக ஒவ்வொரு ஊரே சொல்லும். என் குருநாதன் சொன்னார், பேட்டிக்க கடவுள்கிட்ட என்னங்க உன் எதிரி கூட ரோகிணியில பறக்க கூடாது அப்படின்னு. அவ்வளவு சிரமப்படுற ஒரு நட்சத்திரம். அப்ப ஏதோ பெருசா பண்ணிருக்கோம், அதான் பஞ்சமி தேதியில வந்து பிறக்கிறோம். ஸோ நம்ம அனுபவிக்க வேண்டிய கர்மம் இங்க ஒண்ணு இருக்கு, அதை 100% அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய ப்ரொபோசலை சரியா பண்ணதோட நோக்கம் தான் இறைவன் அடுத்த அப்லிப்ட் என்ன கொடுக்குறான், நம்மளை போய் ஜோடம் பார்க்க வைக்கிறேன். நம்ம என்ன ஜோடம் பார்த்தோம்னா டெய்லி நான் நாளைக்கு இன்னைக்கு நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஓப்பன் பண்ணா ஒரு 1000 பேர் லைன்ல நிற்பான். ஆனா அன்னைக்கு யாராவது வராங்கன்னு நம்ம மளிகை கடைக்கு பக்கத்து ஆபீஸ் தான் நம்ம ஜோட ரூம். என்ன தெரியுங்களா, மளிகை கடையும் பார்த்துக்கலாம், ஜோடம் பார்த்துக்கலாம், இது ரெண்டையும் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஜோசியம் பார்க்கலாம் யாரும் வரமாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 பேரும் ஒருத்தர் நம்ம வேண்டப்பட்டவங்க யாராவது தெரிஞ்சவங்க இப்படித்தான் வருவாங்க. மற்ற நேரத்தில் மளிகை கடையை பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம பிளான். இப்படித்தான் அந்த 6 ரூம்ல நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அதை சரியா இறைவன் நம்ம கொண்டு போக, நம்ம சரியா ஒரு விஷயத்த சொல்ல, எதிரியே ஆயினும் ஜோடத்தை தவறாக சொல்லக்கூடாது. அன்னைக்கு முடிவு பண்ணதான். பரிகாரம் கிடையாது, யாரையும் பயப்படுத்தக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. நம்ம என்ன ஃபீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், இது என்னோட உரிமை, நான் செய்யறேன். இப்ப ரஜினி வந்து ஒரு படத்துக்கு 300 கோடி வாங்குறேன். யாராவது போய் ரஜினி கேட்டிருக்கோமா, ஏங்க 300 கோடி வாங்குறீங்க இல்லையா? யாரா கேட்டிருக்கோமா? படையப்ப ரிலீஸ் எத்தனை பேர் போய் பார்த்துருக்கோம்? டிக்கெட் 190 ரூபா இல்லையா? போய் பார்க்கறோமா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு என்னோட விலை என்னன்னு நான் நிர்ணயிச்சுக்கலாம். உங்க தொழிலுக்கு உங்க பிசினஸுக்கு என்ன விலை அப்படி நீங்க நிர்ணயிச்சுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதை மக்கள் ஏற்றுக்கணும், உலகம் ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். மளிகை கடையில் நான் சரியாக இருந்ததற்கு இயற்கை எனக்கு கொடுத்த வாய்ப்பு. ஜோட துறையில் நான் பயணிக்கும் பொழுது என் குருநாதர் சொன்னதை எல்லாம் நான் ரிப்பீட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல அது நடக்க மவுத் டு மவுத் இது போகுது. அப்படியே போயிட்டே இருக்கு. ஒருத்தர் 4 பேர் ஆகிறாங்க, 4-8 பேர் ஆகிறாங்க. அப்புறம் அந்த ஆஃபீஸ் பார்த்தாம தான் நம்ம நேராக சோழவன் கோயிலில் வந்து ஆஃபீஸ் போடுறோம். அங்கேருந்து இப்போ போய் ஆஃபீஸ் போடுறோம். இப்போ அந்த ஆஃபீஸ் பார்த்தாம அந்த கட்டணத்தையே முழுமையாக வாடகை கேட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? நீங்க உங்கள் துறையில் மிக சரியாக செயல்படுங்கள். அதுல மேக்சிமம் அடுத்தவங்க சொல்ற கருத்தை எடுத்துக்க. உங்களுக்குள் ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. காலைல ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அமைதியா உட்காருங்க. உங்க மனம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத கேளுங்க. இதை பண்ணலாம். அதாவது இது நடக்கல நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது ஏன் நடக்கலன்னு நம்மளால கேள்வியே கேட்கறதே இல்லை. உங்க பையனுக்கு ஒரு 13 வயசுன்னு வச்சுங்களேன், ராயல் என்ஃபீல்டு கேட்கறான், வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுக்க மாட்டோம். இதே பையனுக்கு 25 வயசுனா ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுப்போம்ல. அப்போ இறைவன் பார்க்கறான், அதுக்கு நம்ம எலிஜிபிளா இல்லையான்னு. இவன் இதை கேட்கிறானே, இவனுக்கு இது எலிஜிபிளா இல்லையா? நான் என்ன நினைச்சுக்கிறேன், 13 வயசு பையன் என்ன நினைப்பா, பைக் ஓட்டி போனா ரொம்ப நல்லா இருக்கும் நினைப்பானா இல்லையா? 13-14 வயசு பையன் பைக் ஓட்டுன்னு நினைப்பான். அப்பா அம்மா என்ன பண்ணுவான், வேண்டாங்கண்ணே ரோட்ல எல்லாம் தாறுமாறா போறாங்க, நம்ம எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்ம ஒரு வயசு வரட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றோம். அதே போல ஒரு 21 வயசு ஆனதுக்கு அப்புறம் தானே மாப்பிள்ளை பார்க்கறத பத்தி பேசுறோம். 10 வயசு குழந்தைங்க யாரா மாப்பிள்ளை பார்க்கறத பத்தி பேசுறோமா, கவலைப்படணுமா? என் பையனுக்கு 13 வயசு ஆகி போச்சு, நான் எங்க யார்கிட்ட போய் பொண்ணு கேட்போம் நான் யோசிக்கிறோம் இல்ல. ஒரு 25 வயசு ஆச்சுன்னா தான் பொண்ணு பார்க்கறத பத்தி யோசிக்கிறோம். 27 வயசு ஆச்சுனா தான் பயப்படுறோம். 30 வயசு ஆச்சுனா தான் நம்மளை வச்சு பல பேர் சம்பாதிக்கிறான். உண்மையா இல்லையா? பயம்தான் பணம், வேற ஒண்ணுமே கிடையாது. 3 பேர்ட்ட நீங்க பயப்படவே கூடாது, பயந்த மாதிரி காட்டிக்கவே கூடாது. ஜோதிடர், மருத்துவர், காவல்துறை, 3 பேர்த்தையும் பயந்த மாதிரி காட்டினீங்கன்னா காசு இல்லையா? டாக்டர்கிட்ட போய் டாக்டருக்கு வலிக்குதுன்னீங்கன்னா எடு இசிஜிஎம் ஆரம்பத்துல இருந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணு, நீ ரெகுலர் கஸ்டமர் இனிமே இருக்கீங்க எனக்கு இல்லையா? அதே போல ஒரு ஜோதிட்ட போய் ஐயா என் பையனுக்கு கல்யாணமே நடக்காதான் இருக்கியா அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுவாரு, 690 போடுக்கு இல்ல இல்லையா? ராமேஸ்வரத்துல இருந்து சென்னை வரைக்கும் கூப்பிட்டுப்போம் இல்லையா? இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு எனக்கு நானே எடுத்துக்கொண்ட சங்கல்பம். என் குருநாதர் எனக்கு இட்ட ஆணை, அதை இன்னை வரைக்கும் நான் வந்து கடைபிடிக்கிறேன். முதல்ல யாரையும் பயமுறுத்தவே கூடாது. ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும், நேருக்கு நேரம் சொல்ல மாட்டோம். சில விஷயங்களை இலைமறை காய்மறையா சொல்லுங்க. பாருங்க, ராகு வர்றார், உங்களுக்கு சரியில்லை, பார்த்து நடந்துங்க. இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலருக்கு வந்து திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனை இருக்கும்.
அதை வந்து எப்படி சொல்லுவோம், பார்த்துங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிக்கல் வரா மாதிரி இருக்கு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த வழிபாடை ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதையெல்லாம் விட எனக்கு சங்கடங்கள் என்ன தெரியுமா நடக்கும், கணவன் மணிக்கு ஜாதகம் பார்க்க வந்திருப்பாங்க, அல்லது வேற ரூட்ல இருப்பார். இப்போ இந்த ஜாதகம் சொல்லும், இதை இப்போ நான் அவனை வாழும் பண்ணணும், ஈயம் பூசினா மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். இதை எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு பெண்களால் ஏதோ பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வாழ்க்கையில அது என்ன சொல்லுவா, சுக்கரன் என்ன போறாங்க, டேய் தப்பு பூரா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ என்னையவே நோண்டிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரமா அப்படின்னு சுக்கரன் நினைப்பார். பாருங்க, சுக்கரன் வந்து உங்களுக்கு சரியா இல்லை. அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி இது பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். இந்த அம்மா வேற இருக்க நகை அடமானம் வச்சு கொடுத்துருக்கோம், இல்லை வேற ஏதாவது பஞ்சாயத்து நடக்கும், கணவர் வந்து நான் வீட்டில் கஷ்டம்னு வந்து உட்காந்துருப்பார். இப்போ நான் இதை எப்படி சொல்றது, இந்த அம்மாவுக்கு சொல்றது, இந்த கிரகம் சரியில்லைங்கம்மா, கொஞ்சம் வெளி நபர்களால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்து நடந்துங்கம்மா, நகையெல்லாம் கொஞ்சம் அடமானம் போகிற மாதிரி இருக்கு, போனால் திருப்பி வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்து கவனமா அடுத்தவங்க ஏமாத்தாத அளவுக்கு நடந்துங்க. இப்படித்தான் ஜோடத்தை சொல்ல முடியும். நேரம் சொன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும், பிரிஞ்சிடும், அவ்வளவுதான். ஸோ தன்னைத்தானே ஒரு மனிதன் தெரிந்து கொள்வதற்கு இயற்கை ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பை வச்சு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். எல்லாருக்கும் இறைவன் வாய்ப்பு கொடுப்பான். தண்ணி விழுந்தீங்கன்னா 3 முறை மேலே வரலாமா? இயற்கை தண்ணீரே விழுந்தா கூட 3 முறை நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதை எதையாவது ஒன்று பிடிச்சி நம்ம மேலே வந்துட்டோம்னா தப்பிச்சிடறோம். 3வது முறையும் முயற்சி செய்யாதவன் தான் தண்ணிக்குள்ள போறான். அதனால இயற்கை உங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்க வந்து தப்பிச்சுங்க அப்படிங்கிறத முக்கியமான விஷயமே. நீங்க ஒவ்வொருவருக்கும் இறைவன் என்ன பண்றாருன்னா, நம்ம எல்லாருக்கும் கருமையம்னு ஒண்ணு இருக்கு, அதான் மெமரி சிப்பு. பல வருடமா நம்ம வாழ்ந்து வந்திருக்கோம் இல்லையா, அந்த மெமரி சிப்லாம் நமக்குள்ளேயே இருக்கு. நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. என்ஃபீல்டு கேமரான்னு சொல்லுவாங்க. என்ஃபீல்டு கேமரா எங்க வைக்கிறது தெரியுமா? இந்த கிரிக்கெட் விளையாடும் போது இந்த பால் இந்த ஸ்டெம்ப்ல உரசிச்சா இல்லையான்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல, 3வது அம்பையர் கொடுத்துருவான், 3வது அம்பையர்ல போடுவாங்க. இந்த பால் அப்படி உரசிட்டு போச்சா இல்லையா அப்படின்னு அங்க அவுட்னு வரும், இல்ல நாட் அவுட்னு வரும்ல. அந்த கேமராக்கு பேரு என்ஃபீல்டு கேமரான்னு பேரு. அந்த கேமரா அளவுக்கு சரியான ஒரு சிப்பை இறைவன் நமக்குள்ளேயே வச்சுதான் அனுப்பிச்சிருக்கான். நம்ம எல்லாம் பண்றது ரெக்கார்ட் ஆகும். நான் யாருக்கு தெரியாம வேணா பண்ணிடலாம், ஆனா எனக்கு தெரியாம பண்ண முடியல இல்லையா? உங்களுக்கு தெரியாம உங்களுடைய உடம்பை எடுத்துடலாம், ஏதோ ஒன்று சொல்லி உங்க பணத்தை நான் வாங்கிடலாம், ஆனா எனக்கு தெரியாம இருக்காது இல்ல. அதுதான் விஷயம். நீங்க யாருக்கு தெரியாம என்ன வேணா செஞ்சிடலாம், ஆனா உங்களுக்கு தெரியாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. பல பேர் வந்து ஜாதகத்துல நான் ரொம்ப நல்லவங்க, எனக்கு மட்டும் ஏங்க இப்படிதான் நடக்குது அப்படின்னு கேட்டாதான் எனக்கு எரிச்செல்லாம் வரும். நீதான் ரொம்ப நல்லா வச்ச, உனக்கு எப்படிலாம் நடக்குது இல்லையா? நடந்திருக்கவே கூடாது இல்ல. 2 காரணம். போன ஜென்மத்துல மிக பயங்கரமான ஆளா இருந்திருப்பாரு. சில பேர் வந்து கேட்பாங்க, எங்க தாத்தா பண்ண தப்புக்கு நான் என்னங்க பண்ணுவேன், 100 ஏக்கரை சொத்து இருந்தா வேண்டாட்டா போயிரு, கோர்ட்ல கேஸ் போட்டுருமா இல்லையா? எங்க தாத்தாக்கு 100 ஏக்கரா சொத்து இருந்தது, இப்ப எங்க சின்ன தாத்தா வகையாட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். முகாந்திரமே இல்லைன்னா கூட நான் ஒரு வக்கீல பிடிச்சி கேஸ் போடுவேன்னா இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்போ சொத்து இருந்தா மட்டும் அதுக்கு 1000 வழி நான் யோசிக்கிறேன். அதை எப்படி போய் வாங்குறது, எந்த கண்டென்ட்டை விட்டா பத்திரத்துல எங்க அப்பா கையெழுத்து போடல, எங்க தாத்தா கையெழுத்து போடல, இல்ல அந்த வகைரா பேர் எழுதல, அப்படிங்கிற விஷயமெல்லாம் அதை பாக்குறோமா இல்லையா? அப்போ கர்மான்னு இருந்தாலும் அதுக்கு நான் எலிஜிபிள் தானே, இயற்கை எனக்கு கொடுக்கறது நியாயம் தானே. நான் அதை மட்டும் வேண்டாம்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சொத்து இருந்தா தான் நம்ம கேஸாவது போட முடியும், இருந்தாலும் இல்லைனாலும் கர்மா பிரிஞ்சுதான் வரும். ஒரு சிலர் வந்து இது வேற மாதிரியே கேட்பாங்க. 4-5 பேர் இருக்கோம், எனக்கு மட்டும் ஏது நடந்தது, இது கேள்வி நான் அதிகமா சந்திக்கிறேன். எனக்கு மட்டும் இது எப்படி நடக்கலாம்? எங்க தாத்தாவுக்கு மொத்தம் 10 வாரிசுங்க, எங்க அப்பாவுக்கு 4 பசங்க, 4 பசங்களை நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லோருமே நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் நம்ம நினைச்சுக்கிறோம். அனாசு தான் சொன்னார், உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதிக்கிட்டு. அதனால இறைவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான். அந்த நல்ல வாழ்க்கைய இன்னும் நல்ல தண்ணி குடிச்சீங்கன்னா சரி போதான், இயற்கையோட வேலை செய்யலாம். உடல் தன்னைத்தானே கட்டமைத்துக் கொள்ளும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க உடம்பே மாறும். இதை வந்து வேதாத்திரி மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவார். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும்
அப்பொருளின் தன்மையதாய் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்போக்க நியதியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எந்த ஒரு பொருளை அடிக்கடி நினைக்கிறீங்களோ, எந்த மனிதர்களை நினைக்கிறீங்களோ, எந்த விலங்குகளை நினைக்கிறீங்களோ, எதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதுவாகவே உங்க உடலும் மனதும் மாறிவிடும். கடனை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்கள் உடலும் மனமும் கடனாகவே மாறும். நோயை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தீங்கன்னா உங்க உடலும் மனமும் நோயாகவே மாறும். முதல்ல என்ன பண்ணோம்? எண்ணம் வலிமையானால் எல்லாமே வலிமையாகும். முதல்ல உங்க எண்ணத்தை நீங்க மாத்தணும். முதல்ல உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. டெய்லி ஒரு 108 முறை காலையில் உட்காந்து நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், மகிழ்ச்சியா தான் இருக்கேன், என் மனைவி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பா, என் பையன் நான் சொல்றதெல்லாம் கேட்பா, என் பொண்ணு நான் சொல்றதெல்லாம் தான் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சங்கல்பம் பண்ணுங்க. இது நடந்தே தெரியும். முதல்ல பாசிட்டிவா நினைங்க. பாசிட்டிவா நமக்கு பல பேருக்கு சாமி பாசிட்டிவா நினைக்கிறதுக்கே வர மாட்டேங்குது. யாரையாவது பார்த்தா கஷ்டம்தான். நானாவது சொன்னா பல சிவபெருமான் நினைக்கிற மாதிரி நினைப்பேன். யாராவது ஒருத்தர் வந்து நான் நல்லா இருக்கேன் சாமி நிறைய ஜாதகம் பார்க்க வருவாங்களா? வாய்ப்பேர். ஒரு நாளைக்கு நான் 12 அப்பாயின்மெண்ட் பார்க்குறேன். 12 பேர் தனக்கு இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையை வந்து என்கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த 12 பேருக்கிட்டையும் நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றது மட்டும்தான் என் வேலை. அந்த அந்த அவங்களை எப்படி நான் திரும்ப திரும்ப நல்லா கொண்டு வர்றது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவா மாறுங்க. உங்களுக்கு நீங்களே நிறைய விஷயங்களை பாசிட்டிவா சொல்லுங்க. பாசிட்டிவா நடக்கணும்னு நினைங்க. முதல்ல நினைச்சீங்கன்னா மட்டும்தான் இது அடுத்த கட்டத்துக்கு போகும். உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்களே உங்களுக்கு நீங்களே நான் அதுக்கு தகுதியானவனா மாறணும் அப்படின்னு சொல்லி இயற்கைகிட்ட வேண்டுங்க. இந்த இடத்துல நவகிரகங்கள் ஒன்னா தானே விழுகுது. எனக்கு குரு தனியா உங்களுக்கு குரு தனியா விழுந்துடலையே. எனக்கு தனியா சனி உங்களுக்கு தனி சனியா அந்த இடத்துல விழுது இல்ல. நவகிரகங்கள் பூமி மீது ஒரே மாதிரியா தான் ஆற்றல் செலுத்துது. அப்புறம் ஏன் குரு எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யறாரு? அப்புறம் ஏன் சனி எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யறாரு? நான் செய்த கர்மாவுக்கு தகுந்தாற் போல் தான் கிரகங்கள் என் மீது படும் பொழுது ஆதிக்கம் செலுத்தும். அந்த கர்மாவை மாற்றிக்கொள்வதும் சரி செய்து கொள்வதும் இல்லை, சரியே செய்து கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதும் வாழ்வது என் கையில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே வார்த்தையில் இதை சொல்லணும்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதும் கெட்டதும் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு வரவே வராது. நல்லதுனாலும் அது நமக்கு நாமே செஞ்சுக்கிறதா. நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கணும். நம்ம நினைச்சா சிவபெருமான் நினைச்சிடுவார். நம்ம நினைச்சிட்டோம்னா அடுத்து கடவுள் நினைப்பார், சரி இவன் நல்லா இருக்கட்டும். நேரம் போய் சிவபெருமான்கிட்ட போய் தலைவரை பரவாயில்ல மாசம் 30,000 சம்பளம் கொடுக்குறீங்க, நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை, 3 வேளை சாப்பிட்றேன் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன் உங்களை பார்க்க போகலான்ட்டு வந்தேன். நம்ம பையன் அந்த 30,000க்கே சந்தோஷப்படுறேன், இன்னொரு 30,000 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். அப்படியே அது டபுளா 60,000 மாற்றுவார். நீங்க நான் என்ன படிச்சிருக்கேன், நீ 30,000 சம்பளம் கொடுக்குறேன், 25,000 இஎம்ஐக்கு போயிடுது, மீதி 5,000 என் முன்னாடி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுறான், நான் செக்யூரிட்டிக்கு வெளியில்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க ஜாலியாக உட்காந்து பிரதோஷத்துல உட்காந்து ஜாலியா இருக்கிற சுந்தரமூர்த்தி நாயனார் திட்டு பாருங்க. அந்த மாதிரி நீ ரொம்ப இங்க ஜாலியா இருக்கிற, நான் இத்தனை கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன், 30,000 கொடுத்து இப்ப நம்ம இத்தனை திட்டு திட்டுறானே, இதுவும் இல்லாம போனா என்னவா இல்லையா? அதனால இறைவன்கிட்ட போய் நல்லபடியா வணங்குங்க, நல்லபடியா வேண்டுங்க. ஜாதகத்தை தயவு செஞ்சு வருஷத்துல ஒரு முறை பாருங்க, அதோட எடுத்து வச்சு சும்மா ரெகுலரா ஜோடர்களை தேடாதீங்க. அது மிகப்பெரிய மன நோய். ஜாதகம் என்பது உங்களுக்கு எங்க தேவைப்படும்னா இந்த வருஷம் எப்படி இருக்க போதும், இல்ல ஒரு கிரக பயிற்சி நடக்குது, அந்த கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும், இவ்வளவுதான் சப்ஜெக்டே. யூடியூப்ல வர எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு உங்களை நீங்களே குழப்பி என்னங்க இது பெரிய பிரச்சனை. பல பேர் இதுல வந்து ஜோடத்தில் இந்த மாதிரி அலையிறது நான் பார்த்தேன். அவர் அப்படி சொன்னாருங்க, அவர் இப்படி சொன்னாருங்க அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு குரு ஏதாவது பிரச்சனை பண்றாரா? உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கல, நமக்கு ஏதோ பிரச்சனை ஸ்ட்ரகிள் ஆகுன்னு தெரியுதா? ஜாதகத்தை பாருங்க, தப்பே கிடையாது. ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை பார்க்காதீங்க, எடுத்து ஓரமா வச்சுட்டு அங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுத்த சனி பயிற்சி வந்தா எப்படி இருக்க போறேன். இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. இந்த 1.5 வருஷத்துல சனி பகவான் வந்து
நமக்கு எது பஞ்சாயத்து எதை கூட்டு வரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது கோயிலுக்கு போகணுமா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்க. இறை வழிபாட்டை மிக சரியாக செய்யுங்கள். வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம், சூரியனை வணங்காம நான் வெளியில போறதே இல்லை. சூரியன் என் குருநாதர், ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்டை கும்பிடாம நான் வெளியில போகவே மாட்டேன். உங்களோட யோகாதிபதியை காலையில வணங்குங்க. தினசரி உங்களுடைய கரணநாதனை வணங்குங்க. நேற்று கூட நான் போட்ட வீடியோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாலவகரணம் நான் எப்படிங்கயா கொடுக்குறது அப்படின்னு. இப்ப நான் எனக்கு என்ன பதில் சொல்லணும் உனக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்க கௌரவகாரணத்துக்கு போய் கலவைக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டீங்க, இப்ப பாலவகரணத்துக்கு புளி. இப்ப நான் எப்படி பண்றதுன்னு என்கிட்ட கேட்டா, இப்ப நான் இப்ப வடிவேல் மாதிரி இப்ப நான் என்ன சொல்றது உனக்கு? இதுக்காக என்ன 7 புளிய போய் ஐயப்ப மாதிரி புடிச்சு வந்தா உங்களுக்கு புளிய இல்ல நான் கூப்பிட்டா தான் புளி வந்துருமா இல்லையா? அது உங்க கரணநாதனை தினசரி வணங்குங்க. கரணநாதன் புலி வாகனம் ஐயப்பனுக்கு. ஐயப்பனை டெய்லி கும்பிட்டு வீட்டை விட்டு வெளியில போங்க. பாவகரணம் லட்சுமி நரசிம்மரை கும்பிட்டு வீட்டை விட்டு வெளியில போங்க. கௌரவகரணம் ஸ்ரீகிருஷ்ண போராக பெருமாளை கும்பிடுங்க. தினசரி உங்கள் கரணநாதனையும் உங்கள் யோகாதிபதியையும் உங்களுடைய தாய் தந்தையரையும் வணங்குவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் டெய்லி என் குலதெய்வத்தை கும்பிடுவேன், என் குருநாதரை கும்பிடுவேன், என்னுடைய நண்பர் முனியப்பனை கும்பிடுவேன். என்னோட யோகாதிபதி கரணநாதன் முடக்கு கோயில்ல இருந்து ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன். நின்ன இடத்துல நேரா நிக்கிறேன். குலதெய்வம் போறோம், குலதெய்வத்துல திருவனந்தபுரம் போறோம். திருவனந்தபுரத்துல நேரா முடக்கு கோயில் எங்க போறோம்? அகிலாண்டேஸ்வரி போறோம். அகிலாண்டேஸ்வரி கும்பிட்டாச்சு, ஜம்புகேஸ்வரரை கும்பிட்டாச்சு. அப்படியே அடுத்த கோயில் முடக்கு கிரகத்துக்கு மாவட்ட வேலைப்புறம் போயாச்சு. மாவட்ட வேலைப்புறம் கும்பிட்டாச்சு. அப்படியே மனதளவுலேயே அடுத்த கோயில் அப்படியே வந்தாச்சு. எங்க நேரா திரிசூன்யம் வந்தாச்சு. திரிசூன்யம் ஆலங்குடி குரு கும்பிட்டாச்சு. அடுத்த வைநாசிங்க நேரா ஐதீஸ்வரர் இருமலர் கண்ணி போயாச்சு. அங்கிருந்து நேரா யோகாதிபதி எண்கண் முருகன் போயாச்சு. எண்கண் முருகனை போய் கும்பிட்டு நேரா கரணநாதன் எங்க தைத்தலை கரணம் காஞ்சிபுரம் பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் சிவபெருமானை கும்பிட்டாச்சு, தாயாரை கும்பிட்டாச்சு, ஜேஷ்டாதேவியை கும்பிட்டாச்சு. அப்படியே நேரா திருக்குறுங்குடி போயாச்சு. அங்க போய் நின்றான், நடந்தான், இருந்தான், கிடந்தான் பெருமாளை கும்பிட்டாச்சு. உடையூர் ராமானுஜரை கும்பிட்டாச்சு. அங்க ரொம்ப பிடிச்ச ரம்பாடுவாரை கும்பிட்டாச்சு. திருமங்கையாளரை கும்பிட்டாச்சு. 12 ஆளுநர்களை கும்பிட்டாச்சு. 63 நாயன்மார்களை கும்பிட்டாச்சு. சொக்கனாதான் போயிட்டு வரேன். அவ்வளவுதான். இதை செய்ய முடியும்ல? இத செய்ய முடியுமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் செய்யலாம்ல. நான் தினசரி என் யோகாதிபதி கோயிலுக்கு போறேன். தினசரி என்னுடைய கரணநாதனை வணங்குறேன். தினசரி 12 ஆழ்வார்களை வணங்குறேன், நாயன்மார்களை வணங்குறேன். அப்ப தினசரி என் வழிபாட்டில் என் குலதெய்வத்தையும் வணங்குறேன். காலைல எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் சாமி கூட்ட போறேன். நமக்கு தான் கசக்குதா என்ன? 10 நிமிஷம் முன்னாடி ரெடியாகுங்க, நெல்லுங்க, சூரியனை பாருங்க. சூரியனை பார்த்து நேரா வணங்குங்க. உங்க எல்லா கோயிலையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஓகே டன் நான் கிளம்புறேன். அது எந்த கிளம்பியா இருந்தானே இதை நான் செய்யாமல் நான் வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை. ஏன் தெரியுமா? தினசரி என்னால யோகாதிபதி போக முடியாது. தினசரி என்னுடைய கரணநாதனுக்கு போக முடியாது. தினசரி என்னுடைய வைகாசியத்துக்கு போக முடியாது. ஆனா தினசரி நான் நின்ன இடத்துல இருந்து ஒரே ஒரு 10 சிறப்பு போகலாம் இல்லையா? அப்போ நான் ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும். ஒவ்வொரு முறையும் அந்த இறைவனை நான் ஞாபகம் வைத்துக் கொண்டு வணங்கி கொண்டே இருக்கிறேன். தினசரி இறைவன் என்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறான். முதல்ல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? குலதெய்வத்தை கும்பிட்டாச்சு, எந்த தப்பும் வராது. யோகாதிபதி கும்பிட்டாச்சு, இன்னைக்கு யோகமான நாள். கரணநாதனை கும்பிட்டாச்சு, நொடிக்கு நொடி நம்மளை காப்பாற்ற போறேன். இன்னைக்கு நம்மளை தேடி வர்றவங்களுக்கு அற்புதமா ப்ரொடிக்ஷன் பண்ண போறோம். அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறாங்க. இப்படி நினைச்சிட்டு நான் தெம்பா போய் உட்கார்ந்தா அங்கதான் தப்பு நடக்குமா? நான் சொல்லி இல்லைன்னா சொல்ல போறாங்க இல்லையா? இதுதான் வெற்றியின் ரகசியம். இது வரைக்கும் நான் எந்த வீடியோலையும் சொன்னதில்லை. சரியா? தினசரி உங்களுடைய யோகாதிபதியை ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பேன். அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை மனமாற வணங்குங்க. பாவனை ஒன்றே போதும் பரம்பொருளை அடைய அப்படின்னு நான் பாரதி. பரம்பொருள் என்னங்க? சிவபெருமான். பாவனை பண்ணிக்க டெய்லி சிவபெருமானை அணைஞ்சிட்டுதா அதுவே போதும். நீ சிவபெருமானை அணைஞ்சிட்டுதா அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றாரு. அதே போல விவேகானந்தர் சொல்றார், நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகும். முதல்ல நினைங்க, உங்களுடைய குலதெய்வத்தை நினைங்க, உங்க இஷ்ட தெய்வத்தை நினைங்க, உங்க முன்னோர்களை வணங்குங்க. தினசரி உங்க முன்னோர்கள் யாரெல்லாம் உங்க பரம்பரையில இறந்து போயிட்டாங்களோ, அவங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாம் உங்களை அப்படியே கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. எங்க அப்பா இறந்துட்டாரு, இப்ப காலையில இருந்து தினசரி எங்க அப்பா என்ன நிற்பேன். எங்க அப்பா என்ன கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு, மகனே நல்லா அப்படின்னு எங்க அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்றாரு. போதும்ல? எங்க தாத்தா, எங்க பாட்டி, எங்க மாமா, என் நண்பர்கள், இந்த மாதிரி இறந்து போனவங்க எல்லாரும் என்ன தினசரி அப்படி கூப்பிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்றாங்க. நான் அவங்க ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு போறேன். வேற என்ன உங்களுக்கு குறை வந்துட போகுது?
எதுவுமே வராது இல்லையா? அதனால எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு உங்கள் முன்னோர்களும் இறைவனும் உங்களுக்கு துணை இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த குறைன்னு வந்ததுனால இடத்துல ஒரு வார்த்தை சொல்லி நம்ம நிறைய போடணும். இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இதை வந்து நம்ம குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அந்த பாட்டை எழுந்தவர் இந்த ஊர்ல பிறந்தவர். யாரு யார் செஞ்ச ஆச்சரியக்குறை? ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியர். ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்திலிருந்து போய் முதல்ல முதலமைச்சரானது அவர் தான். அவர் எழுதின அந்த பாடல் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆனால் அவன் அடிக்கடி முன்முத்திக்கிட்டே இருப்பார். கல்லிலே இறங்கி கரியானைக்கு இறங்கி அப்படின்னு நினைப்பார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அந்த கல் மேல நிற்கிறேன். கஜேந்திர மோட்ச பெருமாளை ஞாபகப்படுத்துற கரியானைக்கு இறங்கி. என்ன சொல்லுவார்னா, பெருமாள் நீ எப்படியெல்லாம் வந்த, அதனால எனக்கு என்னவெல்லாம் குறையில்லைன்னு எழுதியிருப்பார். எல்லாரும் குறைன்னு எனக்கு அதை செய்ய இதை செய்ய கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவர் தான் முகமது சொன்னார், எந்த குறையும் எனக்கு இல்லப்பா, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பெருமாளுக்கு முகமதுல லெட்டர் எழுதுவார். இந்த ஊருக்காரு அவர் பின்னாடி சேலம் குடிபெயர்ந்து போனார். ஆனா பிறந்தது அன்னைக்கு இருந்த ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமாக இருந்தது. அதன் பிறகுதான் 62ல காமராஜர் ஆட்சி காலத்துல தான் 62ல தான் தருமபுரி மாவட்டமாக 65ல தான் தருமபுரி மாவட்டமாக பிரிக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம். நீங்க எல்லாரும் உங்க நேரத்தை செலவு பண்ணி இங்க வந்தது, நம்ம எதையாவது ஒண்ணு கத்துக்கணும், நம்ம வாழ்க்கையை எப்படியாவது மாத்திடணும், சாமி என்ன சொல்ல போற அப்படிங்கிறத எல்லாம் வந்தீங்க. ஸோ நாளையிலிருந்து தினசரி முதல்ல உங்க குலதெய்வத்தை வணங்குங்க, ரெண்டாவது முன்னோர்களை வணங்குங்க, உங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க தெய்வம் உங்க யோகாதிபதி கணவனாரெல்லாம் வணங்குங்க. வணங்கிட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு நம்ம அடுத்த வருடம் மீண்டும் திரு அரங்கம் சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சராக வந்து இந்த புத்தகத்தை வெளியிடும் போது இதே இடத்துல நம்ம வந்து கலந்துரையாடுறோம். அதை பத்தி எனக்கு வந்து என்னன்னா, நான் திமுக எல்லாம் என்ன சொல்லி எல்லாம் திமுக தான் இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல, அது நம்ம ராகு இது பண்ற வேலை நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, அரசியல் கடந்து நான் அவங்களோட பயணிக்கிறேன். அவங்களும் எங்கிட்ட அரசியல் சார்பா என்ன எதுவும் திணிக்கிறது இல்லை, நானும் அரசியலுக்குள்ள போய் அவங்ககிட்ட எதுவும் கேட்டுக்கிறது. மனிதர்களாக சக உறவுகளாக நம்ம குடும்பமா அவங்க இவரு அண்ணாங்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆபரேட்டர் ஒரு முதல்ல சாமின்னு ஆரம்பிச்சாரு, அப்புறம் நம்ம ஊருக்கார நீங்க நம்ம குடும்பம் நடிக்க நான் இனிமே அண்ணா தான் கூப்பிடுவேன் அப்படின்னு அவரு அண்ணா அப்படியே ஆரம்பிச்சிட்டாரு. தர்மபுரி வரணுன்ற நீண்ட நாள் கனவு எனக்கு நிறைவேறி இருக்கிறது. இந்த பஞ்சபட்சி புத்தகத்தை நமக்கு டிஜிட்டல் வடிவில் உருவாக்குனது பிரவீன். அவர் வந்து ரொம்ப வேலை செஞ்சிருக்காங்க. நம்முடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கட்டும், நம்முடைய சக ஊழியர்கள் அத்தனை பேருமே, பிரியங்கா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லி, அது எப்படின்னா, நான் பாட்டுக்கு அப்பாயின்மெண்டே கொடுக்காம போய் நான் மாந்தோப்பில் இருந்தேன், நான் பாட்டு போட பணம் கட்டவெல்லாம் சும்மா இருப்பாடா, 8000 ஜாத்துக்கு பணம் கட்டி வச்சிருக்கிறான், இந்த நடுக்காட்டில் போய் நின்று நான் மாந்தோப்பில் இருந்தேன் வீடியோ போட்டிருக்காரியா, தோணுமா இல்லையா? பல பேர் போகும்போது சண்டை போடுவாங்க. அதெல்லாம் நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்க கேட்டு அதெல்லாம் எங்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. இப்போ சீக்கிரம் பாருங்க சாமி, ஆன்லைன்ல லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. இதில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்காது என்னுடைய குறை ஒன்றும் இல்லை. அப்பாயின்மெண்ட் எல்லாம் நம்ம கோவிந்தராஜ் சார் அனிதான் தான் பார்த்துக்கிறாங்க. அதனால அவங்கள சார்ந்ததானே தவிர நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன்னு யாருக்கும் சொல்லல. எப்படி என்ன வேலை வாங்குறாங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சு இந்த ஸ்கூல்ல நம்ம குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகும் இல்லையா, காலைல எந்திரிச்சு பல்லு வலிக்கிறது குளிப்பாட்டி இந்த ஸ்கூல் வேலை தூக்கி போட்டுற மாதிரி திடீர்னு தூக்கி கார்ல போட்டுருவான். அதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா கார்ல போனா ஆன்லைன் ஜாதகம் பேசுறோம். நான் ரொம்ப பிடிச்சதான் பாட்டு கேட்டு போனேன்னு வச்சுங்க, உடனே அவர் எடுத்து ஜாதகத்தை நீட்டிடுவேன், சாமி ஜாதகம் பேசிட்டே போலாமே அப்படின்னு. நான் அங்கேயும் ஜாதகம் பேசிட்டு தான் போறேன். நேரில் போய் பார்த்தாலும் அப்பாயின்மெண்ட் பார்க்குறேன். நைட்டு 11:30 மணிக்கு வருவார். அமெரிக்காவில் வந்து ஒரு போன இதை மட்டும் பேசிட்டீங்கன்னா நம்ம தூங்க போயிடலாம். அப்புறம் எங்க மணி 12 அப்புறம் எங்க தூங்க போறான். இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ரெஸ்ட்டை தவிர மீது எல்லா நேரமும் நான் ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது என்னன்னா, ரொம்ப அதிகமான நண்பர்கள் நம்மளை தேடுறதுனால என்னால் உடனடியாக ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியல. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிறரை
எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றணும், என்னை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெப்பாவது அவங்க மேல வந்துடணும், அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதா இயற்கையும். அதுக்கு தகுந்த மாதிரி 16 வருஷம் குழந்தை இல்லைங்க, ஜாதகம் பார்த்தேன் குழந்தை வளர்ந்துருக்கீங்க, இந்த கல்யாணம் வச்சிருக்கிறவங்க வாழ்த்துங்க, எல்லாரும் கல்யாண பத்திரிக்கை கொண்டா கொடுப்பாங்க, என்னால்தான் போக முடியாது. ஆனா ஒண்ணு சொல்லிட்டு இல்ல, இதை கேட்டேன் இல்லையா, இது கேட்கறதே பெரிய சந்தோஷம். கல்யாணமே இல்லாம இருந்த ஓகே சந்தோஷம், கோயிலுக்கு போயிட்டு வந்தியா, எத்தனை நாள்ல சந்தோஷம், கல்யாணம் நடந்துச்சா, நடந்துச்சுங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அவ்வளவுதான். அவங்க நம்மளை மரியாதை மொத்தமா கூப்பிடணும், நம்ம போகணும் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி போன வாரம் நெய்வேலி போயிருந்தோம். நெய்வேலியில அவர் சொன்னார், என் புள்ள 5 முறை நீட் எழுதி டெய்லிங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, நீட் எழுதி பாப்பா படிக்க உள்ள போயிட்டாங்க காலேஜுக்கு, 15 ஃபோன் பண்ணீங்க அதை சொல்லான்ட்டு, நீங்க போனே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ உள்ள போயிடுச்சுல்ல, படிக்கிறதில்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது நடந்ததுக்கு அப்புறம் என்ன தேடினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, தேடலனாலும் பிரச்சனை இல்லை. என்னன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நம்ம ஆபீஸுக்கு 1200 1300 மெசேஜ் வருது, 1000 ஃபோன் கால் வருது. எல்லாத்தையும் ஒரு இடத்துல எங்களால் சமாளிக்க முடியாம போயிடலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருந்தா நீங்க வந்து அதை பெருசா எடுத்துக்காம இனி வரக்கூடிய காலத்துல இதெல்லாம் சரி பண்ணி ஏஐ மாதிரி ரெடி பண்ணிடலான்னு தான் பாக்குறேன். ஆனா அது அவ்வளவு சரியா சொல்லுமான்னு எனக்கு தெரியல. இல்லைன்னு வச்சுங்க, ஒரு ஏஐ ஒன்று ரெடி பண்ணி நம்மள மாதிரி என்னாலும் போய் சரி பேச விட்டுருப்பாரு, ஏதாவது பண்ண முடிஞ்சதான் பண்ணியிருப்பாங்க. வேற வழி இல்லை, நான் தான் பேசியாகணும் இல்லையா. அதனால கொஞ்சம் தாமதங்கள்லாம் நடக்கிறது. எல்லாரும் இங்க வந்திருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத நான் மனநிறைவோட பார்க்கறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பஞ்சபட்சி புத்தகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதே போல எதிர்காலத்திலும் இந்த ஜோதிட முறை நீங்க வந்து இது வரைக்கும் கேள்வியே படாத ஜோதிட முறை மக்களுக்கு இதை புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவங்களே வரும்போதே என்ன நாமயமா, என்ன காரணம், என்ன திதி, என்ன முடக்குன்ற வரைக்கும் அவங்களே சொல்லிடுறாங்க. ஐயா குரு முடக்கியா, நீங்க சொன்னதெல்லாம் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு கூட ஒரு போன் பேசினேன். அந்த அம்மா சொன்னாங்க, அது எப்படிங்க எங்க வீட்டுல கேமரா வச்சா மாதிரியே சொன்னீங்க அப்படின்னு சொன்னோமா. நான் எங்கம்மா உங்க வீட்டுல கேமரா வச்சு, ஜாதகம் இதை சொல்கிறது, இதை நம்ம அப்படியே சொன்னோம், அவ்வளவுதான் விஷயம். ஒரு கிரகத்தை சரி செய்து கொள்வது என்னோட வேலை, அது சரியா இயங்காதது இறைவனோட வேலை. அதை சரி பண்ணிக்கணும்னு நான் என் வண்டியில் ஏசி ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னா அப்படியே ஓட்டினாலும் ஓடும், நான் ஓட மாட்டேங்குது. எனக்கு கூலிங் வேணா நான் தான் சரி பண்ணிக்கணும். யாராவது வந்து ஐயா உங்க கார்ல ஏசி ஒர்க் பண்ணலையா, நான் வேணா இந்த விளம்பரத்து தரப்புல உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு யாராவது நம்மளை கேட்க போறாங்களா? உங்க வாழ்க்கை எதுவும் சரியா இல்லையா, நாங்க எல்லாம் மாற்றி தரணுமா அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதற்கு குருநாதர் துணை இருக்கு. இதுவரைக்கும் என் குருநாதர் சொன்னதை அப்படியே கடைபிடிச்சிட்டு வரேன். போயிட்டா 1% கூட மாற்றம் இல்லாம. ஏன் தெரியுமா, தினம் தினம் அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் இருக்கும்போது எனக்கு பெருசாவே தெரியல, நான் போட்ட டார்ச்சர் பண்றாயா அப்படிதான் எனக்கு தோணுச்சு. சொல்லிக் கொடுக்கும் போது அவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு. கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது, கொஞ்சம் நெஞ்சம்லாம் நான் அவர்கிட்ட அனுபவிக்கல. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன், இவர் இல்லையே இன்னைக்கு, இதெல்லாம் நான் போய் சொல்லணுமே அவர்கிட்ட. ஒரு பையன் போய் ஒரு பஸ் மார்க் வாங்கிட்டு வந்தா போய் காட்டணும்ல, லண்டன்ல போய் இதுல துபாயில போய் டாக்டரேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு என் முன்னாடி போய் காட்டுறதுக்கு இப்போ அவர் இல்லை இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். ஏய் நம்ம பையன் டாக்டரேட் வாங்கியிருக்காண்டா ஜோடத்துல அப்படின்னு சந்தோஷப்படுவாரா? ஆனா அவர் இல்லை. ஆனா அவர் இருக்கும்போது எனக்கு அவர் பெருசாவே தெரியல. அவர் ஏதோ கிளாஸ் எடுக்கிறார், நான் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். இவ்வளவுதான் அவருக்கு நமக்கு சொன்னது. ஏதாவது பேசினாருன்னா இந்த ரொம்ப டென்ஷன் பார்ட்டியா இருக்கிறாரு, முதல்ல இவர் ஜாதகத்தை கொஞ்சம் நம்ம ஏதாவது நல்ல ஜோதிடரை போய் பார்க்கலாம். இந்த பலமும் நினைச்சிருக்கேன், இவ்வளவு டென்ஷன் பார்ட்டியா இருக்கிற இது எப்படி அப்படின்லாம். உண்மையிலே சொல்றேன், நான் 2 பேர் இல்லாததுக்கு இன்னைக்கு நான் எங்க இடத்துல வருத்தப்படுறேன். ஒண்ணு என் தந்தையர், இன்னொன்னு என் குருநாதர். யாருமே ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனோட வேல்யூவே தெரியாது. அவன் அந்த இடத்துல இல்லாத போதுதான் அந்த வழியும் அந்த வேல்யூவும் தெரியும். இன்னைக்கு எங்க அப்பா இருந்தான்னு வச்சுங்க, நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது எங்க அப்பா. எப்படியாவது இவன் ஜெயிச்சிட மாட்டானா, எதையாவது பண்ணி ஊற்ற மாட்டானா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுக்காக போராடுவேன். ஆனா நான் எப்படி தெரியுமா, நான் ரொம்ப ஜாலியா தான் இருக்கிறேன், நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுற? எங்க அப்பா கிட்ட நான் நல்லா பேசுறதை விட அவரை திட்ட நாள்கள் தான் அதிகம். நீ எது பண்ணி என்னமோ பெருசா சம்பாதிச்சு வச்சுட்டாம நான் வந்து ஒண்ணும் பண்ணல ஏதோ படிக்க வச்சிருக்க வேண்டியதானையா,
நபர் ஒரு பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு, நீ வாங்கி கொடுக்க வேண்டியதானே? சும்மா நான் சம்பாதிக்கலன்றா. இந்த வார்த்தைகள் தான் எங்க அப்பாவை பார்த்து நான் அதிகமா பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்கிட்ட அவரை வச்சு கூட்டிட்டு போறதுக்கு BMW கார் இருக்கு. இன்னைக்கு மகனே எனக்கு இதை செய், இன்னைக்கு நான் அமெரிக்கா போண்டா அப்படின்னு சொன்னா இங்க இருந்து அமெரிக்கா கூட்டிட்டு போறதுக்கு என்கிட்ட வசதி இருக்கு. நான் கூட்டிட்டு போறேன் அப்பா தான். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் சின்னவர்களோ பெரியவர்களோ உங்களுக்காக சம்பாதிச்சாங்களோ இல்லையோ சக மனிதர்களை முதல்ல காயப்படுத்தாது. அது மனைவியோ மகளோ மகனோ மாமியாரோ யாரா இருந்தாலும் சரி, சக மனிதர்களை முதல்ல காயப்படுத்தாது. ஏன் தெரியுமா? அந்த உறவு இல்லைன்னு பின்னாடி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதை விட கொடூரமான ஒரு விஷயத்தை இறைவன் உங்களுக்கு அடுத்த பிறவியில் கொடுக்கலாம். இதை ஜோடரா சொல்றேன். உங்களுக்கு நல்ல ஒரு மருமகன் கிடைக்கிறா, போட்டு டார்ச்சர் பண்றீங்க, அவளை அந்த பொண்ணு உங்க பையனை டைவர்ஸ் ஆகிட்டு போயிடறான்னு வச்சுக்குவோம். அடுத்த மருமகன் இதை விட கொடுமையான ஒரு மருமகன் அமையலாம். இல்ல பையன் கல்யாணமே பண்ணிக்கல, அடுத்த பிறவியில இதை விட வேற நடக்கலாம். ஒரு நல்ல மனைவி நல்ல கணவன் திட்டிகிட்டே இருக்கீங்க நோய் 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 நோய்னு. இந்த கர்மாலாம் எங்க பதியும்? இந்த என்ஃபீல்டு கேமரால பதிச்சு கடவுள் பாப்பார். வாடி நான் தேடிட்டு இருந்தேன் வா. இதைத்தான் இன்று பல பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இது புரியல. நம்ம தந்தையார் யாருன்னு டிசைட் பண்ண முடியாது, தாயார் யாருன்னு டிசைட் பண்ண முடியாது. இன்னார் தான் உங்களுக்கு மகனா பிறக்கணும் உங்களால் டிசைட் பண்ண முடியுமா? மகனா பிறக்கணுமா மகளா பிறக்கணுமானே உங்களால் டிசைட் பண்ண முடியும் இல்லையா? அதுல இன்னார் தான் மகனா வந்து பிறக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணா என்ன பண்ணுவான்? எல்லாரும் அப்துல் கலாம் தாங்க எனக்கு வந்து மகனா பிறக்கணும்னு கேட்போம். அப்துல் கலாம் எத்தனை பேருக்கு வந்து மகனா பிறப்பார்? எல்லாம் விவேகானந்தர் தான் வேணும்னு கேட்போம். யாராவது என் பையனே எனக்கு மகனா வந்து பிறக்கணும் திருப்பி கேட்பீங்களா? கேட்க மாட்டோம்ல. எத்தனை ரீல்ஸ் போடுறோம், அடுத்த ஜென்மத்திலே நான் புருஷனா வரணும்னு எத்தனை ரீல்ஸ் போட்டுருக்காங்க ஊருக்குள்ள. அப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. முதல்ல பொருத்தம் பார்க்காதீங்க. ஒரு ஜோடரா சொல்றேன், பொருத்தம் பார்த்து உங்க பையனுக்கோ உங்க பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா முதல்ல நீங்க அங்கதான் தோக்குறீங்க. இது உங்களுக்கு புரிய மாட்டேங்க. என்னங்க ஜோடரா அந்த பொருத்தமே பார்க்க வேண்டான்றீங்க அப்படின்னு. குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அப்படியே போங்க. அங்க ஒரு தவாலி இருப்பார், கேளுங்க டிவோர்ஸ் கேஸ் எத்தனை பெண்டிங் இருக்கு அப்படின்னு கேளுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு 2 லட்சம் கேஸ் பெண்டிங் இருக்கும். மாவட்டத்தோட வாக்காளர் எண்ணிக்கை 6 லட்சம் தான். 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் டிவோர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த 1.5 லட்சம் பேருக்கிட்டையும் போய் கேளுங்க, நீ பொருத்தம் பாத்தியா, எத்தனை பொருத்தம் இருந்தது அப்படின்னு. 8 பொருத்தம் 10 பொருத்தம் 9 பொருத்தம், ராகு எது பார்த்தவன், செவ்வாய் பார்த்தவன், புதன் பார்த்தவன், வியாழன் பார்த்தவன் தான் நீங்க கோர்ட் வாசல் நீங்க. அப்ப பொருத்தம் பார்க்கறதுல சோழர்கள் பொய் சொல்லுகிறார்களா? அப்படின்னா இல்லை. பொருத்தம் பார்க்க முறையே முதல்ல தப்பு. 2 நட்சத்திரத்தை மட்டும் வச்சு ஒரு நாள் வாழவே முடியாது. 2 நட்சத்திரம் மட்டும் வாழ்ந்துருமா? பொருத்தம் பார்க்கறதுக்கு நட்சத்திரத்தை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு பூரண நட்சத்திரத்துக்கு யாராவது பொருத்தம் போட்டு பாருங்க, 9 பொருத்தம் வரும். ஆப்ல போட்டு பாருங்க, ஜோடிட்ட போட்டே கொடுங்க, 9 பொருத்தம் வரும். சேர்ந்து வாழ்வானா? வாழவே மாட்டான். ஏன்? வைநாசிக நட்சத்திரம். பத வைநாசிக டெய்லி வீட்டுல அடிதடிதான், பஞ்சாயத்து தான், ஜாக்கி ஜான் தான், பொதான் மினி தான். அங்க தக்காளி சாப்பாடு கேட்டீங்கன்னா உப்புமா தான். ஸோ உங்க குழந்தைங்களுக்கு எதையுமே நீங்க டிசைட் பண்ணல. இல்ல அம்மா யாருன்னு டிசைட் பண்ணல, அப்பா யாருன்னு டிசைட் பண்ணல, நீங்க வந்து எதையுமே டிசைட் பண்ணல. இல்ல கணவன் யாரு மனைவி யாருன்னு ஏன் நீங்க டிசைட் பண்றீங்க? அதை இயற்கையிட்ட விட்டுருங்க. உங்க பையனுக்கு ஒரு பொண்ணு பாக்குறீங்க, நேரம் குழந்தை கோயிலுக்கு போங்க, 2 சீட் எழுதி போடுங்க. ஆமாவா இல்லையா? ஆமான்னு வந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, இல்லைன்னு வந்தா விட்டுட்டு போயிடு. உங்க குலதெய்வத்தோட உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வந்துடும் போது, இல்ல உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கா? குலதெய்வமே தெரியல, ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கா? அந்த இஷ்ட தெய்வத்தை பிடிங்க. உங்க இஷ்ட தெய்வத்தோட உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வந்துடும் போது, இல்லை இல்லை இதையும் என் வாழ்க்கையில் நான் செஞ்சு பார்த்து என் அனுபவத்துல வெற்றிக்கு அப்புறம் தான் சொல்றேன். திவ்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லையான்னு நான் போய் பொன்னர் சங்கர் கோயில்ல போய் அண்ணமார் கோயில்ல சீட் எழுதி போட்டேன். அதில் வந்தது கல்யாணம் பண்ணோம், நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். இவ்வளவுதான். அன்னைக்கு இருந்த ஜோதிடம் உங்க 2 நட்சத்திரத்துக்கும் ரோகிணிக்கு அவிட்டத்துக்கும் போட்டு பாருங்க, வராது. ரோகிணிக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கும் போட்டீங்கன்னா பொருத்தம் வருமா? வராது. என்ன பொருத்தம் இருக்காது? ரச்சு பொருத்தமே இருக்காது. என்னங்க ரச்சு பொருத்தமே இல்லை, எப்படியே கல்யாணம் பண்றது?
அதெல்லாம் தான் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் செத்து போய் 5 வருஷம் ஆச்சுட்டேன். செத்துருந்தா 3 மாதம் செத்துருக்கணுமா இல்லையா? 15 வருஷம் உயிரோட இருக்கிற பேசிட்டு இருக்கமா இல்லையா? இந்த பொருத்தங்கள் எல்லாம் ஏதோ ஒரு மெத்தட்ல யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போன விஷயம் தான். இதை மட்டுமே நம்பி உங்க பையனுடைய உங்க பொண்ணோட வாழ்க்கையை ஒப்படைக்காது. உங்க குலதெய்வத்தை போய் கேளுங்க, உங்க பையனை கேளுங்க, உங்க பொண்ணை கேளுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க வாழ்வாங்களா அப்படின்னு கேளுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா குலதெய்வத்தை கேளுங்க, கல்யாணம் பண்ணி வைங்க. உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் தான் ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஏன் அதை துன்பப்படுறோம்? ஏன் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, நமக்கு என்ன தெரியுமோ, எனக்கு எது நல்லதா நடக்குதோ அதை மட்டுமே கடவுள்கிட்ட போய் கேட்கணும். அங்க கூட போய் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, பூ வரணும்னு போய் கேட்காதீங்க. நீங்க நியூட்ரலா நில்லுங்க, வந்தா பாத்துக்கலாம், வரலைன்னா இல்லை, அப்படி நியூட்ரலா இருக்கு. நம்ம ஏதோ ஒரு கான்ட்ராக்டுக்கு அப்ளை பண்ணியிருப்போம், வந்தா ரொம்ப நல்லது நம்ம நினைச்சுக்கிட்டே போய் சிவபெருமான் போய் கேட்போம், அதாவது எப்படியாவது அந்த கான்ட்ராக்ட் எனக்கு வாங்கி கொடுக்குறியா, எப்படியாவது அந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுக்குறியா, எப்படியாவது அந்த வண்டியை எனக்கு வாங்கி கொடுக்குறியா. சிவபெருமான் நினைப்பார், மகனே அதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி உங்க கால் உடைய போகுது, வேண்டாம்னா கேட்குறியா, சரி வச்சுக்க, நீ தான் கேட்டீங்களா, உன் கருமா யார் தடுக்கிறது, இந்த வச்சுக்கன்னு ஒரு வண்டியை கொடுத்துருவார். நம்ம என்ன பண்ணப்பா, அருமையான கடவுளையா, கேட்டவன கொடுத்தவன் நல்ல கடவுளா இல்லையா? அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், உடனே நல்லது நடந்துச்சு. வண்டியை வாங்க 6 மாசம் ஓட்டும், 6ஆம் மாசம் கீரோடும் வண்டி கால் உடையும் இல்லையா? ஒருவேளை அந்த வண்டியை நம்ம வாங்காம இருந்திருந்தா உடையாம கூட இருந்திருக்கலாம். இறைவன் அந்த நேரத்தில் நமக்கு இது வேண்டாம் என கூட நினைத்திருக்கலாம். தாமதமாகும் அனைத்தும் நமக்கு மறுக்கப்பட்டது அல்ல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் எனக்கு தாமதமாகுதுன்னா இறைவன் எனக்கு மறுக்கவில்லை, நான் இன்னும் அதற்கு தகுதியானவனாக என்னை வளர்த்து கொள்ளவில்லை. நான் என்னை தகுதியானவனாக என்னை வளர்த்து கொண்டால் இறைவன் எனக்கு மறுக்க போவதே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.